வண்ணமலர் கதையின் நாயகி. அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் அவளது குலதெய்வமான பச்சைக்காளி கோவிலுக்கு முதல் முறையாக செல்கிறாள். ஆனால் அந்த இடம் அவளுக்கு ஏற்கனவே பரிச்சயமானது போல் தெரிகிறது. அவள் பெயரை சொல்லி யாரோ அழைப்பது போலும் இருக்கிறது. பல 100 வருடங்களுக்கு முன்பு இதே பச்சைக்காளி கோவிலில்தான் இளவரசி மித்திலா தேவி குத்தி கொலை செய்யப்பட்டாள். இப்போது வண்ணமலரை அழைத்தது யார்? அதற்கான காரணம் என்ன? அன்று இன்று என இருவேறு காலகட்டங்களில் பயணிக்கும் விறுவிறுப்பான அமானுஷ்ய கதையை கேட்கலாம் வாங்க. அத்தியாயம் 1. இருபுறமும் மரங்கள் அடர்ந்து அணிவகுத்திருந்தன. நடுவில் நீண்டிருந்தது சற்றே கரடு முரடான ஒரு பாதை. வாகனங்களோ மனிதர்களோ அதிகம் நடமாட்டம் இல்லாத பாதை. ஆகையால் அந்த பாதையில் ஆங்காங்கே சிறு சிறு புற்கள் முளைத்திருந்தன. அந்த மண் பாதையில் சீரான வேகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது அந்த வெளிநாட்டு கார். உள்ளே காரை ஓட்டிக்கொண்டிருந்தார் தொழிலதிபர் நீலகண்டன். கிரானைட் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறார். இது தவிர காரைக்குடியில் நகைக்கடை, துணிக்கடை, ஹோட்டல் என ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கிறது. காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அவரின் மனைவி உமையாள். பட்டுச்சேலை கட்டியிருந்தாள். கழுத்தில் தாலிக்கொடியை தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் செல்வதால் முன்னெச்சரிக்கையாக ஆபரணங்களை தவிர்த்திருந்தாள். காரின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தாள் அவருடைய ஒரே செல்ல மகள் வண்ணமலர். அழகு பதுமை. கல்லூரி படிப்பை சமீபத்தில்தான் முடித்திருந்தாள். தொழிலதிபர் சுந்தரேசனின் ஒரே மகன் முக்கிலனோடு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. முக்கிலன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சிங்கப்பூரில் வேலை பார்க்கிறான். இன்னும் சில தினங்களில் இந்தியாவுக்கு வருகிறான். கல்யாணத்திற்கு இன்னும் 20 நாட்களே இருக்கிறது. கல்யாணம் முடிந்ததுமே அவளும் முக்கிலனோடு சிங்கப்பூருக்கு போகிறாள். புதுக்கோட்டையை தாண்டி குடுமியான் மலையடிவாரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் இருக்கிறது பச்சைக்காளி கோவில். நீலகண்டன் தன் குடும்பத்தோடு அங்குதான் சென்று கொண்டிருக்கிறார். அது அவர்களின் குலதெய்வ கோவில். வண்ணமலரின் கல்யாணம் நல்ல விதமாக நடந்து முடிக்க வேண்டும் என பச்சைக்காளியிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக செல்கிறார்கள். டாடி, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. யாரு டாடி கோவிலை இப்படி ஒரு காட்டுக்குள்ள போய் கட்டி வச்சது? வண்ணமலர், நம்ம முன்னோர்கள் ஜமீன் வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்கள யாரோ தான் இப்படி காட்டுக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா டாடி, இதுக்கு முந்தி என்னை இந்த கோவிலுக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததே இல்லையே. உங்க அம்மா கூட வந்ததில்ல வண்ணமலர். என்னோட கல்யாணம் நிச்சயமான நேரத்துல வந்திருக்கேன். அதுக்கு பிறகு 23 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நானே வர்றேன். என்னங்க, கோடி கோடியா பணம் வச்சிருக்கீங்க. இங்க இப்படி வண்டியில வந்துட்டு போறதுக்கு நல்லதா ஒரு ரோடு போடலாம்லங்க என்றாள் உமையாள். சரிம்மா, போட்டுட்டா போச்சு. டாடி, உங்க அம்மாவோட ஆசைய சீக்கிரமாவே நிறைவேற்றிடுறேன். உன்னோட ஆசை என்னம்மா? டாடி, காரை நிறுத்துங்க. எங்க எதுக்குடா நிறுத்த சொல்ற? ஐயோ டாடி, முதல்ல காரை நிறுத்துங்க, நான் சொல்றேன் என்று அவசரப்படுத்தினாள். குழப்பத்தோடு காரை நிறுத்தினார் நீலகண்டன். காரின் கதவை திறந்து கொண்டு அவசரமாக கீழே குதித்தாள் வண்ணமலர். அத்தியாயம் 2. எப்போதோ நடந்தது. நாகமலை ஜமீன் மாளிகை. 2 அடுக்கு மாளிகை அது. உதயவர்மன் அதை கலைரசனையோடு உருவாக்கியிருந்தார். எங்கு திரும்பினாலும் நுணுக்கமான மர சிற்பங்கள். கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு செல்ல தேக்குமரப்படிகள். இரவு நேரம். நெய் ஊற்றப்பட்ட சீன கண்ணாடி விளக்குகள் மாளிகை முழுவதும் மஞ்சள் வண்ண வெளிச்சத்தை கக்கிக் கொண்டிருந்தன. உதயவர்மனும் அவருடைய மனைவி மேகவதியும் மேல்தளத்திலிருந்த அறையில் படுத்திருந்தார்கள். கீழ்த்தளத்தில் நிறைய அறைகள். உதயவர்மனின் மகன் மகுடபதி ஒரு அறையில் பட்டு மஞ்சத்தில் மல்லாந்து கிடந்தான். மது மயக்கத்தில் கோரமாய் வாய் பிளந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் மோசமானவன். மது மாது என அலைபவன். முறையாக வாளை கூட சுழற்றத் தெரியாது. மகுடபதியை விட இளையவள் மித்திலா தேவி. பளிங்கு பதுமை. அவளின் அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. மகுடபதிக்கு பெண் தர எந்த ஜமீன்களும் முன்வரவில்லை. ஆனால் மித்திலா தேவியை கல்யாணம் செய்து கொள்ள ஆளுக்கு போட்டி போட்டார்கள். பெண் கேட்டு வந்த எவரையுமே அவளுக்கு பிடிக்கவில்லை.
தன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் வெள்ளையர்களை எதிர்க்கிறவனாய், எதிரிகளுக்கு அஞ்சாதவனாய், பார்த்ததுமே மனதுக்குள் காதல் தீயை திகுதிகுவென எரியச் செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். இதுநாள் வரை அப்படியொருவனை அவள் சந்திக்கவே இல்லை. அதே நேரம் அவள் கனவில் அடிக்கடி ஒரு உருவம் வரும். ஒரு வாலிப்பான வெள்ளை குதிரை மீது வெற்று மார்போடு அமர்ந்திருப்பான் அந்த கட்டழகன். முகம் வசீகரமாயிருக்கும். சுருள் சுருளாய் நெற்றியில் வழியும் கேசம், அகலமான மீசை, தடிமனான புருவங்கள், குறுகுறுப்பான காந்த கண்கள். இப்போது கூட அவளுக்கு உறக்கம் வரவில்லை. மஞ்சத்தில் புரண்டு கொண்டிருந்தாள். அப்போது அவளது அறைக்கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுவது என்று எண்ணியவளாய் மஞ்சத்தை விட்டு அவசரமாக கீழே இறங்கினாள். தேக்குமரக் கதவின் உட்புற தாழ்பாலை விடுவித்தாள். தலையில் முக்காடு போட்டபடி குபீரென உள்ளே நுழைந்தது அந்த உருவம். நித்திலாதேவி திக்கென அதிர்ந்தாள். அத்தியாயம் 3. நீலகண்டன் காரை நிறுத்தியதுமே அவசரமாய் கீழே குதித்தாள் வண்ணமலர். வண்ணமலர், என்ன பண்ற என்றார். டாடி, அம்மாவும் நீங்களும் கீழே இறங்குங்க. எதுக்கு வண்ணமலர்? 2 பேரும் கீழே இறங்குங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அவள் முகம் மாறியிருந்தது. கூடவே குரலும். டாடி, இந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அதான் காரை நிறுத்த சொன்னேன். அவளின் கண்கள் 4 பக்கமும் சுழன்றன. டாடி, அங்க ஒரு சரிவு தெரியுது பாருங்களேன், அங்க போகலாம் வாங்க. அவள் காட்டிய திசையில் செடி கொடிகள் அடர்த்தியாய் மண்டி கிடந்தது. நடுவில் ஒரு ஒற்றையடி பாதை சரிவாய் இறங்கியது. வண்ணமலர், எங்கேயும் போக வேண்டாம், கார்ல ஏறுடா. ப்ளீஸ் டாடி, எனக்கு அங்க போகணும் போல இருக்கு. அந்த சரிவுல கொஞ்சம் தூரம் போனா ஒரு மொரட்டு நாகலிங்க மரம் இருக்கும். அதுக்கு கீழே வெள்ளைக்கல் லிங்கம் ஒன்று இருக்கும். ஒரு தடவை மட்டும் போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் டாடி. நீலகண்டன் திக்கென அதிர்ந்தார். அவள் முன்பின் வராத காட்டுப்பகுதி இது. அப்படி இருக்க அடர்ந்த புதர்கள் மண்டிய சரிவில் நாகலிங்க மரம் இருப்பதும் அதன் கீழே வெள்ளைக்கல் லிங்கம் இருப்பதும் இவளுக்கு எப்படி தெரியும்? வண்ணமலர், பெசாம வண்டியில ஏறுடி. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல என்ன விளையாட்டு என்று திட்டினாள் உமையாள். அம்மா, நான் விளையாடல. டாடி, எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கக்கூடாதா? தன் தந்தையின் கையை கெட்டியாய் பற்றி இழுத்து கொண்டு நடக்கத் தொடங்கினாள். பின்னாலேயே உமையாளும் வந்தாள். இருபுறமும் அடர்த்தியான முட்செடிகள், வண்ண வண்ண காட்டுப்பூக்கள். காலடி சப்தம் கேட்டதும் புதருக்குள் பதுங்கியிருந்த முயல்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடின. சற்றே அபாயமான பாதை. அவள் வேக வேகமாய் நடந்தாள். 10 நிமிடங்கள் நடந்திருப்பார்கள். சரிவின் முடிவும் வந்தது. அவள் சொன்ன மாதிரியே அங்கே நாகலிங்க மரம் ஒன்று இருந்தது. நீலகண்டனும் உமையாளும் அதிர்ச்சியானார்கள். அந்த நாகலிங்க மரத்துக்கு அடியில் வெள்ளை லிங்கமும் இருந்தது. நீலகண்டனுக்கு படபடப்பு கூடியது. நாகலிங்க மரத்துக்கு அருகிலேயே நிறைய வில்வ மரங்கள் செழித்து வளர்ந்திருந்தன. ஒரு கிளையை இழுத்து கை நிறைய வில்வ இலைகளை பறித்தாள். பயபக்தியோடு வெள்ளைக்கல் லிங்கத்தின் மீது தூவினாள். கண்களை மூடியபடியே நாகலிங்க மரத்தை சுற்றி வரத் தொடங்கினாள். அப்போது மரக்கிளையில் படுத்திருந்த கருநாகம் ஒன்று சரசரவென ஊர்ந்து வந்தது. வண்ணமலர் கண்களை திறக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு இயந்திரம் போன்று மரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். அந்த கருநாகம் நேர்கோடு போல கீழே இறங்கியது. தலையை உயர்த்தியது. சிறிய முரம் மாதிரி படம் விரிய ஆவேசமாய் சீறியபடியே அவளின் கெண்டைக்காலை நோக்கி பாய்ந்தது. அத்தியாயம் 4. எப்போதோ நடந்தது. தடிமனான போர்வையால் தலையையும் முகத்தையும் சுற்றியிருந்த அந்த உருவம் குபீரென நித்திலாதேவியின் அறைக்குள் புகுந்தது. யாரது? அதட்டலாய் ஒலித்தது அவளுடைய குரல். சின்னராணி, நான்தான் என்றபடியே முகத்தை சுற்றியிருந்த துணியை விளக்கினாள் வாணி. நித்திலாதேவி அதிர்ச்சி மறைந்து புன்னகைத்தாள். வாணியின் கன்னத்தில் செல்லமாய் தட்டினாள். வாணி, எதற்காக இந்த வேடம்? முகத்தை மூடிக்கொண்டு வந்ததை பார்த்ததும் நான் சற்றே பயந்து விட்டேன். வாணியும் நித்திலாதேவியும் தோழிகள். இருவருக்கும் சம வயது. வாணி சாதாரண குடும்பத்து பெண். சின்னராணி, உங்களோட அண்ணா மகுடபதி ராஜாவுக்கு பயந்துதான் என்னோட முகத்தை மூடிக்கிட்டு வந்தேன்.
சரி, இந்த நேரத்தில் எதற்காக வந்தாய்? சின்னராணி, நம்ம நாகமலை ஜமீன் எல்லையில இருக்கிற கங்கையம்மன் கோவில்ல இன்னைக்கு 18ஆம் நாள் திருவிழா. ஆமாம், அதனால் என்ன? சின்னராணி, கடைசி நாள் திருவிழாவை முன்னிட்டு அங்க ஆட்டக்காரன் முத்துப்பாண்டியோட கூத்து நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூத்து ஆரம்பிச்சிடும். அத பார்க்க நாங்க எல்லாம் மாட்டு வண்டிய கட்டிட்டு போக போறோம். இத உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் ஓடோடி வந்தேன் சின்னராணி. அவனது ஆட்டத்தை பற்றி நித்திலாதேவி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள். நாகமலை ஜமீன் கோவிலில் நடந்த திருவிழாவிற்கு கூட அவன் ஒருமுறை ஆட வந்திருக்கிறான். விடிய விடிய ஆட்டம் நடந்தது. எல்லோருமே அவனது ஆட்டத்தை பார்க்க போனார்கள். ஏனோ நித்திலாதேவி போகவில்லை. வாணியும் மற்ற தோழிகளும் முத்துப்பாண்டியின் ஆட்டத்தை பார்த்துவிட்டு வந்து வியப்பாய் பேசிய போது வருத்தமாக இருந்தது. அவனோட அழகுக்கும் கம்பீரத்துக்கும் ஏதாவது ஒரு ஜமீன்ல பிறந்திருக்க வேண்டியவன். தீப்பந்தத்தை சுழற்றதும் வாளை வீசுறதும் குதிரைய ஓட விட்டுட்டு அதுல தாவி ஏறுறதும், அட அட அட, அவன் சாதாரண ஆட்டக்காரன் கிடையாது. பொழப்புக்காக மட்டும் ஆடல, கலைய ரசிச்சு மதிச்சு ஆடுறான். அந்த ஆட்டம் முடிகிறப்போ ஏண்டா பொழுது விடிஞ்சதுன்னு தோணுச்சு. சின்னராணி, உங்களுக்குத்தான் அவனோட ஆட்டத்தை பார்க்க கொடுத்து வைக்கல என்று வாணியும் மற்ற தோழிகளும் புகழ்ந்து தள்ளியது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. திருவிழாவுக்கு போகவில்லையே என வருத்தமானது. வாணி, இன்னொரு முறை அந்த முத்துப்பாண்டி எங்கேனும் ஆடினால் என்னிடம் மறக்காமல் வந்து சொல்ல வேண்டும். வாணியிடம் அழுத்தமாய் சொல்லி வைத்திருந்தாள் நித்திலாதேவி. அதை மறக்காமல் மனதில் வைத்துக்கொண்டுதான் இப்போது வந்து தகவலை தெரிவித்திருக்கிறாள் வாணி. சின்னராணிமா, முத்துப்பாண்டியோட ஆட்டத்தை பார்க்கணுங்கிற உங்களோட நெடுநாளைய ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு சீக்கிரமா கங்கையம்மன் கோவிலுக்கு வந்து சேருங்க. நாங்க எல்லாம் இப்ப உடனே மாட்டு வண்டியில கிளம்புறோம் சின்னராணி. நித்திலாதேவியிடம் விடை பெற்று மறுபடியும் துணியால் முகத்தை மூடியபடி அங்கிருந்து நகர்ந்தாள் வாணி. முத்துப்பாண்டியின் ஆட்டத்தை காண தன்னால் போக முடியுமா? தந்தை அனுமதிப்பாரா? அதுவும் கங்கையம்மன் கோவில் சிங்கப்புர ஜமீனுக்கு சொந்தமானது. சிங்கப்புர ஜமீனுக்கும் நாகமலை ஜமீனுக்கும் சுமூகமான நல்லுறவு வேறு கிடையாது. இதில் சிங்கப்புர ஜமீன்தார் பெண் பித்து பிடித்தவர். அவருக்கு சொந்தமான திருவிழாவில் நடக்கும் கூத்துக்கு தன் தந்தை கண்டிப்பாய் அனுப்ப மாட்டார். வாணி இந்த தகவலை 2 நாட்களுக்கு முன்பே தெரியப்படுத்தியிருக்க கூடாதா? ஏதேனும் மாற்று வழியை யோசித்திருக்கலாம். உறக்கம் போன இடம் தெரியவில்லை. பேசாமல் ஓசைப்படாமல் மாளிகையை விட்டு வெளியேறி கங்கையம்மன் கோவிலுக்கு சென்று அந்த முத்துப்பாண்டியின் ஆட்டத்தை பார்த்தால் என்ன? குதிரை வண்டியில் போய் இறங்கினால்தானே நாகமலை ஜமீன் இளவரசி என்பது எல்லோருக்குமே தெரியும். இங்கிருந்து நடந்து சென்று என்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று முத்துப்பாண்டியின் ஆட்டத்தை பார்த்துவிட்டு திரும்பிவிடலாம். அப்படியென்றால் யாருக்குமே தெரியாது. இரவில் போய் இரவிலேயே திரும்பப் போகிறேன். தைரியமாய் போய்த்தான் பார்ப்போமே. நித்திலாதேவி தனக்குள் பேசிக்கொண்டவளாய் ஓசைப்படாமல் தன் அறையிலிருந்து வெளியேறினாள். வானத்தில் இருந்த துண்டு நிலவு ஏதோ கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டியது. கால்களுக்கு வேகம் கொடுத்தாள். கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் தான் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளப் போகிறோம் என்பதை அப்போது அவள் உணரவில்லை. அத்தியாயம் 5. வண்ணமலரின் கெண்டைக்காலை நோக்கி ஆவேசமாய் சீறியபடியே கொத்த முயன்றது அந்த வாலிப்பான கருநாகம். அதை பார்த்த நீலகண்டனும் உமையாலும் அவள் பெயரை சொல்லி அலறினார்கள். அப்போது கண்ணிமைக்கும் வினாடியில் எங்கிருந்தோ புதருக்குள் இருந்து குபீரென ஒரு முரட்டு கீரிப்பிள்ளை குதித்தது. அது அந்த கருநாகத்தின் தலைப்பகுதியை வெறியோடு கவ்விவிட்டது. கருநாகம் தனது வால் மற்றும் உடல் பகுதியால் கீரிப்பிள்ளையை சுற்றி வளைத்தது. இரண்டும் புரண்டன, ஒன்றை ஒன்று கடித்து குதறின. நீலகண்டனும் உமையாலும் திகிலோடு அந்த காட்சியை பார்த்தார்கள். அவள் பெயரை சொல்லி கத்தியபடியே இருந்தார்கள். வண்ணமலர் எதையுமே கவனிக்கவே இல்லை. நாகலிங்க மரத்தை சுற்றி முடித்திருந்த அவள் கீழே விழுந்து வணங்கினாள். மரத்தை தொட்டு கும்பிட்டுவிட்டு கண்களை திறந்தாள். கீரிப்பிள்ளையும் கருநாகமும் இன்னமும் போராடிக் கொண்டிருந்தன. திடீரென்று அவை புரண்டபடியே அடர்ந்த புதருக்குள் மாயமாய் மறைந்தன. வண்ணமலர் அவள் தாய் தந்தை நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அடியே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? பாம்பு உன்னை கடிச்சிருந்தா எங்க கண்ணு முன்னாடியே வாயில நொர தள்ளி செத்துருப்படி. கொஞ்சமாவது பதறாளா பாருங்க.
ஆபத்தான விஷயத்த கூட இப்படி விளையாட்டா நினைக்கிறியடி. உன்னையெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. பேசாம நானும் உங்க அப்பா மட்டுமே வந்திருக்கணும். உமையாள் படபடத்தாள். அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி உரக்க பேசியே என் வாய அடைச்சிடுடி. உமையாள் விம்ம ஆரம்பித்தாள். கண்களில் படர்ந்திருந்த பீதி இன்னும் குறையவே இல்லை. மனைவியின் வருத்தம் உணர்ந்தவராய் அவளை சமாதானப்படுத்தினார். வண்ணமலர், வா போகலாம் என்றார். மூவரும் திரும்பி அந்த சரிவில் ஏற ஆரம்பித்தார்கள். டாடி, நான் சொன்னேன்ல, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை வந்தது மாதிரி இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே அந்த நாகலிங்க மரமும் வெள்ளைக்கல் லிங்கமும் கூட இருந்துச்சு பாத்தீங்கல்ல. இப்பவாவது நம்புறீங்களா என்று பேசிக்கொண்டே நடந்த வண்ணமலர் கண்களில் மலர்ச்சியை காட்டினாள். அதுதான் நீலகண்டனுக்கும் குழம்பியது. அவள் இந்த ஊர் பக்கம் வந்ததே கிடையாது. அவருக்குள் கொஞ்சம் பயம் வர ஆரம்பித்தது. டாடி, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வண்ணமலர், பேசாம வாய மூடிட்டு வரியா? எனக்கு தலையே சுத்துது என்றார் சற்றே எரிச்சலாக. கால்வாசி தூரம்தான் நடந்திருப்பார்கள். சட்டென அவள் நின்றாள். டாடி, வண்ணமலர் அழைத்தாள். இப்போ என்ன வண்ணமலர்? டாடி, என் பேரை சொல்லி யாரோ என்ன கூப்பிடுறாங்க. இப்ப நான் தான் உன் பேரை சொன்னேன். பேசாம நடக்க மாட்ட? இல்ல டாடி, அது உங்க குரல் இல்ல என்றவள் அப்படியே சிலையாய் நின்றாள். தலையை சாய்த்து உன்னிப்பாய் கேட்டாள். வண்ணமலர், இவ்ளோ தூரம் வந்துட்டு என்ன பார்க்காமலே போறியே? அவளுக்கு மட்டும் நன்றாக கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள். அங்கே. அத்தியாயம் 6. எப்போதோ நடந்தது. கங்கையம்மன் கோவில் வளாகத்தை நெருங்கினாள் நித்திலாதேவி. கோவிலுக்குள் நுழைந்து கர்ப்பகிரகத்தினுள் இருக்கும் கங்கையம்மனை கும்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அங்கே பூசாரி இருப்பார். ஏற்கனவே வந்திருக்கிறாள் என்பதால் அவருக்கு அடையாளம் தெரியும். நாகமலை ஜமீனை சேர்ந்த இளவரசி வந்திருக்கிறாள் என்பது தெரிந்தால் கும்பலாய் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். எனவே கோவிலுக்குள் நுழையாமல் வேறு பக்கமாய் நடந்தாள். நித்திலாதேவியை நிறைய பேருக்கு தெரியாது. பெரும்பாலும் மாளிகையை விட்டு அவள் வந்ததே கிடையாது. யாரும் அவளை கண்டு கொள்ளாதது வசதியாக இருந்தது. கூட்டத்துக்குள் புகுந்தாள். வட்டமாய் கம்புகளை ஊன்றி கயிறு கட்டியிருந்தார்கள். அந்த வட்டத்திற்குள் தான் முத்துப்பாண்டி ஆடிக்கொண்டிருந்தான். சுற்றிலும் மக்கள் திரளாய் அமர்ந்திருந்தார்கள். எப்படியோ முட்டி மோதியபடியே அவன் ஆடுகிற வட்டத்தின் எல்லையில் கம்பில் கட்டப்பட்டிருந்த கயிறை பற்றியபடி வந்து நின்றாள் நித்திலாதேவி. முத்துப்பாண்டி மீது பார்வையை அழுத்தமாய் பதித்தாள். வாட்ட சாட்டமாய் இருந்தான் அவன். பாதங்களில் அடர்த்தியான வெண்கல சலங்கைகள் கட்டியிருந்தான். முகத்தில் ஆண்மை ததும்பியது. அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இவனுடைய அழகை வாணி புகழ்ந்தது சரியேதான் என்று நினைத்து கொண்டாள். அவள் கண்கள் எங்கும் நகரவில்லை. முத்துப்பாண்டி இப்போது 2 கைகளிலும் தீப்பந்தங்களை ஏந்தியிருந்தான். அவற்றை சுழற்றியபடியே ஆடினான். திடீரென வானத்தை நோக்கி வீசி எறிந்தான். கீழே வந்து விழுந்த அவற்றை வாயில் கவ்வினான். அவளின் கண்கள் அகலமாகின. தன்னை மறந்து கைகளை தட்டினாள். கைத்தட்டல் வந்த பக்கமாய் திரும்பினான் அவன். நித்திலாதேவியை பார்த்ததும் கரம் குவித்து கும்பிட்டான். அவனது அந்த செயல் அவளுக்கு அவன் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியது. மறுகணம் சுழன்று சுழன்று ஆடினான். அவனுடைய கட்டழகிலும் ஆட்டத்தின் நவரசத்திலும் தன்னையே மறந்தாள். உற்சாக மிகுதியால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கழற்றி அவனை நோக்கி வீசினாள். ஆடிக்கொண்டிருந்தவன் கழுத்தில் மாலை போல் அது விழுந்தது. சட்டென ஆட்டத்தை நிறுத்தினான். வீசியவள் பக்கமாய் திரும்பி புன்னகையை சிந்தினான். அவனது புன்னகை அவளை மயக்கியது. நித்திலாதேவியும் பதிலுக்கு புன்னகைத்தாள். கண்களும் மோதிக்கொண்டன. சிங்கப்புர ஜமீன்தார் ஜெயசிம்மனும் திருவிழாவுக்கு வந்திருந்தார். தனி இருக்கையில் அமர்ந்து ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். நித்திலாதேவி சங்கிலியை கழட்டி முத்துப்பாண்டி மீது வீசிய போதுதான் அவளை கவனித்தார். மூக்கையா தன்னுடைய விஸ்வாசியை அழைத்தார். சொல்லுங்கய்யா. சங்கிலியை தூக்கி வீசினாளே, யார் அவள்? தெரியலையா, ஆனா நிச்சயமா நம்ம ஜமீனை சேர்ந்த பொண்ணு இல்லங்க. மூக்கையாவும் உற்று பார்த்துவிட்டு சொன்னான். ஜெயசிம்மன் ஆசைப்படுகிற இளம் பெண்களையெல்லாம் அவருடைய மாளிகைக்கு தூக்கி வருவதுதான் மூக்கையாவின் வேலையே.
இந்த அழகு பெண்ணை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே மூக்கையா. ஞாபகம் வந்துவிட்டது. என் எதிரி ஜமீன் உதயவர்மனின் ஒரே செல்ல மகள்தான் இவள். என்னங்கய்யா, நாகமல ஜமீன்தார் மகளா? திகைப்பாய் கேட்டான். ஆமாம் மூக்கையா, உதயவர்மனோடு நட்புறவோடு இருந்த காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவன் மாளிகைக்கு சென்றபோது பார்த்திருக்கிறேன். அப்போது மான்குட்டி போல் என் கண்களுக்கு முன்னால் துள்ளி ஓடிய அதே பெண்தான் இவள், சந்தேகமே இல்லை என்றவாறே இருக்கையை விட்டு எழுந்தார். ஐயா, இன்னும் கூத்து முடியலங்களே. இருக்கட்டும் மூக்கையா, நான் நமது காட்டு மாளிகைக்கு போகிறேன். நீயும் என் பின்னாலேயே அவளை தூக்கி கொண்டு வந்துவிடு. விடுவதற்குள் நான் அவளை வேட்டையாட வேண்டும். கட்டளையாய் ஒலித்தது ஜெயசிம்மன் குரல். உதயவர்மனோட மகள்னு சொல்றீங்க, தனியா வாங்க ஐயா வந்திருப்பா? எத்தனை பேரோடு வந்திருந்தால்தான் என்ன? உன்னுடைய பலத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மூக்கையா. மேலும் இது நம் எல்லை, நமக்கு சொந்தமான பகுதி. உன்னை யார் தடுத்தாலும் குருவாளால் வெட்டி வீசிவிடு. அதற்கு மேல் மூக்கையா துளியும் யோசிக்கவில்லை. நித்திலாதேவியை குறிவைத்து கூட்டத்துக்குள் புகுந்தான். அத்தியாயம் 7. வண்ணமலர், இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை பார்க்காமலே போறியே. அந்த குரல் நன்றாகவே கேட்டது. திகைப்பாய் திரும்பினாள். அங்கே யாரும் இல்லை. புதர்கள் மண்டி கிடந்தது. பிரம்மாண்டமான பாறை ஒன்று இருந்தது. அதனுள் ஒரு குகை தெரிந்தது. ஆட்கள் நுழைகிற அளவுக்கு அகலமாக இருந்தது. வண்ணமலர், என்னை படுத்தாதடி. இப்ப காருக்கு வந்து ஏற போறியா இல்லையா என்று கத்தினாள் உமையாள். அம்மா, வண்ணமலர் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காமலே போறியான்னு கேட்குறாங்களே. உங்க 2 பேர் காதலையும் அது விழலையா? வண்ணமலர், ஒளர்றதுக்கு ஒரு அளவுதான் என்று கோபமாய் கத்தினார் நீலகண்டன். வண்ணமலர், வா, என் கிட்ட வா. அவளுக்கு மட்டும் மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஐயோ, நான் ஒளரலப்பா, நிதானத்துல தான் இருக்கேன். என் காதுல கேட்குற குரல் சத்தியமா உண்மை. வண்ணமலர், கொஞ்சம் பேசுறத நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிக்கிறியா? இல்லப்பா, அதோ அந்த குகை இருக்கிற திசையில இருந்து யாரோ என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது எப்படிடி? எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கேட்கல, உன் காதுக்கு மட்டும் கேக்குது. வா வண்ணமலர். அம்மா, இப்ப கூட எனக்கு கேக்குது. என்ன அந்த குகையில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ண சொல்ற என்று வெறுப்பாய் கேட்டார் நீலகண்டன். அந்த குகைக்குள்ள போய் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமே. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற என்று கேட்டாள் உமையாள். அம்மா, நான் பிடிவாதம் பிடிக்கல. என்னை யாரோ கூப்பிடுறாங்க. நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொன்னவள் ஒரு பாறை மீது போய் அமர்ந்து கொண்டாள். ஏங்க, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு மூளைக்கீழே குழம்பி போச்சோ? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா என்று தன் மனைவியை முறைத்தார். நீலகண்டன் யோசிக்கத் தொடங்கினார். ஏன் வண்ணமலர் வித்தியாசமா நடந்துக்கிறா? இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே. எங்க நிறையா தடவை வந்ததா வேற சொல்றா. அதுவும் இல்லாம அவ சொன்ன மாதிரியே அந்த இடத்துல நாகலிங்க மரமும் வெள்ளக்கல் லிங்கமும் வேற இருந்தது. இதையெல்லாம் எப்படி? அவ பேரை வேற யாரோ சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றா. வண்ணமலர் பொய்யும் சொல்ல மாட்டாளே. அப்படின்னா அவ காதுல மட்டும் கேக்குற அந்த குரல் ஏதோ சரியில்லை. முதல்ல இங்கிருந்து அவளை கூட்டிட்டு போகணும். நீலகண்டன் உள்ளுக்குள்ளேயே போராடி ஒரு முடிவுக்கு வந்த வேளை சட்டைப்பையில் இருந்த கைபேசி ஒலித்தது. அவருடைய மேலாளர் தனசேகரன் தான் அழைத்திருந்தார். அவரிடம் ஒரு 3 நிமிடம் பேசிவிட்டு திரும்புவதற்குள் அங்கு வண்ணமலரை காணவில்லை. உமையாள் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். என்னடி, வண்ணமலரை எங்க? என்னங்க, நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தப்ப நான் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டேங்க. எதேச்சியா திரும்பி பார்த்தா அவ குகைக்குள்ள போயிட்டாங்க. உமையாளை முறைத்தார். அவருடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 8. எப்போதோ நடந்தது. கூட்டத்துக்குள் புகுந்து நித்திலாதேவி இருந்த இடத்தை நோக்கி முட்டி மோதி முன்னேறினான் மூக்கையா. ஆடிக்கொண்டிருந்த தன்மீது தங்கச்சங்கிலியை கழற்றி நித்திலாதேவி வீசியதும் திகைத்து போயிருந்தான் முத்துப்பாண்டி.
ஒரு கணம் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு நகையை வீசியவளையே பார்த்தான். என்னுடைய ஆடலை ரசித்ததோடு நிற்காமல் தங்க ஆபரணத்தையும் கழற்றி வீசுகிறாளே. அவன் தன்னை மறந்து நிற்க மேற்கொண்டு ஆடு என்பது போல மக்கள் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். தன்னை ரசிக்கத் தொடங்கியதால்தான் முத்துப்பாண்டி ஆடுவதை மறந்துவிட்டான் என புரிந்து கொண்டாள் நித்திலாதேவி. ஆடு முத்துப்பாண்டி, ஏன் ஆடுவதை நிறுத்திவிட்டாய் என்பது போல தனது வளைக்கரங்களை உயர்த்தி சைகை காட்டினாள். அவளின் கையசைவு அவனுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. ஆட்டத்தை தொடர்ந்தான். ஆட்டத்தின் இறுதி கட்டம் என்பதால் சூறாவளியாய் சுழன்று ஆடினான். அத்தனை வாத்தியங்களும் இசைத்தன. சலங்கைகள் தெறிக்கும் விதமாய் ஆடினான். அவனின் ஆடலிலும் அழகிலும் தன்னையே மறந்திருந்தாள் நித்திலாதேவி. மயங்கிக் கிறங்கி போயிருந்தாள். ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து அழுத்தமாய் ஒரு முத்தம் கொடுத்தால் தேவலாம் போல தோன்றியது. அதே நேரம் மூக்கையா நித்திலாதேவியை நெருங்கியிருந்தான். தனது முரட்டு கையால் அவளுடைய வாயை பொத்தினான். இன்னொரு கையை அவளது இடையை சுற்றி வளைத்து கோழிக்குஞ்சை அமுக்குவதைப் போல அமுக்கி தோளில் தூக்கினான். அவள் திணறினாள், திமிரினாள், அலற முடியவில்லை. எல்லோரது பார்வையும் வான வேடிக்கையையும் முத்துப்பாண்டியின் ஆட்டத்தையுமே ரசித்துக் கொண்டிருந்தது. அந்த அழகு தேவதையை அவன் தூக்கி செல்வதை முத்துப்பாண்டி மட்டுமே கவனித்து விட்டான். அவனுக்கு நாடி நரம்பெல்லாம் துடித்தது. அடர்ந்த காடு, நடுவே முழுக்க முழுக்க தேக்கு மரங்களாலேயே கட்டப்பட்ட கம்பீரமான மாளிகை. சிங்கப்புர ஜமீனின் மன்மத விளையாட்டு அரங்கேறும் இடம் அங்குதான். ஜெயசிம்மனுக்கு வயது 50க்கு மேல் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். தினமும் தேனையும் தினைமாவையும் தின்று தேகம் முறுக்கேறி கிடந்தது. இளம் பெண்களோடு சரசமாடுவது உற்சாகமான பொழுதுபோக்கு. அவனிடம் கற்பை இழந்த இளம் பெண்கள் ஏராளம். வெளியே சொல்லவும் முடியாது, சொன்னாலும் நீதி கிடைக்காது. மானம் போன பிறகு உயிரோடு வாழக்கூடாது என எண்ணி உயிரை மாய்த்து கொண்டவர்களும் உண்டு. இந்த ஆண்டுதான் கங்கையம்மன் கோவில் திருவிழாவுக்கு ஒரு ஆடவனான முத்துப்பாண்டி ஆட வந்திருக்கிறான். எப்போதும் பெண்கள்தான் ஆட வருவார்கள். அப்படி ஆட வருகிற பெண்களின் கற்போடு ஜெயசிம்மன் விளையாடி விடுவான். அதனாலேயே இளம்பெண்கள் யாரும் இப்போது ஆட வருவதில்லை. உதயவர்மா, உனது ஒரே மகளின் கற்பை சூறையாடி உன் தலையை குனிய வைக்கிறேன் பார். அவளை இந்த மாளிகையில் அடைத்து வைத்து வெள்ளையர்களுக்கும் விருந்து வைப்பேன். தானாக பேசி சிரித்து கொண்டான். வீசிய காற்றில் திரைச்சீலைகள் வேகமாய் ஆடின. எங்கோ ஆந்தைகள் அலறின. மஞ்சத்தை விட்டு எழுந்து தவிப்பாய் ஏக்கமாய் குறுக்கும் நெடுக்குமாய் நடக்கத் தொடங்கினான். மாளிகையின் கதவு தட்டப்பட்டது. வெறியாய் ஓடி தாழ்பாலை விளக்கினான். வெளியே மூக்கையா நின்று கொண்டிருந்தான். அவனுடைய தோளில் பூமாலையாய் துவண்டு கிடந்தாள் நித்திலாதேவி. அத்தியாயம் 9. இதயம் வெடிப்பது மாதிரி இருந்தது நீலகண்டனுக்கு. வண்ணமலர் அந்த குகைக்குள் போய்விட்டிருந்தாள். என்னங்க, குலதெய்வ கோவிலுக்கு நாம கிளம்புன நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் வாய மூட்ரியா உமையாள், என் முகத்தை பார்த்துட்டு அவளை கோட்டை விட்டுட்டு நிக்கிற என்றபடியே குகையை நோக்கி வேகமாய் நடந்தார். அவருடைய வேகத்துக்கு உமையாளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. மூச்சு வாங்கியது, வியர்த்து கொட்டியது. பாதை முழுவதும் முட்களும் கூர்மையான பாறைக்கற்களும் சிதறி கிடந்தன. உமையாள் கால் கட்டை விரலில் கல் ஒன்று இடறி இரத்தம் வழிந்தது. வலியில் துடித்து போனாள். தன்னையும் அறியாமல் கத்திவிட்டாள். உமையா, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லங்க, முட்டிய வலிச்சது, அதான். உமையா, உனக்கு ஆபரேஷன் பண்ண மூட்டு. நீ பேசாம இங்கே இரு, நான் போய் அந்த கழுதையை இழுத்துட்டு வரேன். நீலகண்டனுக்கு கோபமாகியது. இல்லங்க, உங்களை நான் தனியா அனுப்ப மாட்டேன். நான் கூட வந்தே தீருவேன். பிடிவாதத்துல நீ உன் பொண்ணுக்கும் மேல. தொட்டதுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிச்சி அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் பிரஷரை ஏத்தி சாகடிச்சிடுங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, சொன்னா புரிஞ்சுக்கணும். நீ மெதுவா நடந்து வா, நான் முன்னாடி போறேன். நீலகண்டன் அந்த குகையை நோக்கி ஓடத் தொடங்கினார். தொலைவில் இருந்து பார்த்தபோது சிறியதாக தெரிந்த குகை அருகில் நெருங்கியதும் பெரியதாய் தெரிந்தது. வண்ணமலர்! குகை வாசலில் நின்று குரல் கொடுத்தார். பதிலே இல்லை. குகைக்குள் ஒரே இருள். மெல்ல உள்ளே அடியெடுத்து வைத்தார். வண்ணமலர், என்ன பண்ற இங்க? உங்க அம்மாவுக்கு மூட்டு வலி வந்துடுச்சு. எனக்கு படபடன்னு வருது. வயசான காலத்துல எங்களை ஏன் இப்படி சிரமப்படுத்துற? வா வெளியில. மீண்டும் கத்தி பார்த்தார். பதிலே இல்லை. அவருடைய குரல் குகையின் சுவர்களில் பட்டு அவருக்கே எதிரொலித்தது. வண்ணமலர், விளையாடாதமா,
ப்ளீஸ் வெளியில வா என்று அழாத குறையாக கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். பதிலே இல்லை. அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று எண்ணத் தொடங்கினார். நினைக்கும் போதே வியர்வை வெள்ளமாய் பெருகியது. கண்கள் இருட்டுவது மாதிரி இருந்தது. அவரும் குகைக்குள் அடி மீது அடி வைத்து நடந்தார். காலில் என்னமோ இடறியது. என்னவா இருக்கும் என்று செல்போனின் டார்ச்சை எடுத்து அடித்து பார்த்தார். அவர் கால் இடறிய இடத்தில் ஒரு மண்டை ஓடு. அத்தியாயம் 10. எப்போதோ நடந்தது. மூக்கையாவிடம் போராடி போராடி களைத்து வதங்கிப் போய் அவன் தோளில் துவண்டு கிடந்தாள் நித்திலாதேவி. அவளை பார்த்ததும் முகம் முழுவதும் பரவச வெள்ளமாய் நின்று கொண்டிருந்தார் ஜெயசிம்மன். மூக்கையா, அவளை எனது மஞ்சத்தில் படுக்க வைத்துவிட்டு வெளியே போய் காவல் இரு. மூக்கையாவும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவனாய் தனது தோளில் கிடந்த நித்திலாதேவியை அங்கிருந்த பட்டு மஞ்சத்தில் படுக்க வைத்தான். அவசரமாய் வெளியேறினான். மாளிகையின் கதவை உட்புறமாய் தாளிட்டு மஞ்சத்தை நோக்கி வந்தான் ஜெயசிம்மன். கலைரசனை மிக்க சிற்பி ஒருவன் செதுக்கிய சிற்பத்தைப் போல அவள் கிடந்தாள். தலைக்கு மேல் தேக்குமர உத்தரத்திலிருந்து சரம் சரமாய் தொங்கிய நெய் தீபங்களின் வெளிச்சத்தில் அவளது தேகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டே நின்றான். ரசனையாய் அருகில் படுத்து முகத்தை நோக்கி குனிந்த நேரம் தன்னுடைய ஆடலை பார்த்து கரவொலி எழுப்பி ரசித்து கொண்டிருந்த நித்திலாதேவியை மூக்கையா வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றதை பார்த்த பிறகு முத்துப்பாண்டியால் ஆடவே முடியவில்லை. ரத்தம் கொதித்தது. நாடி நரம்புகள் துடியாய் துடித்தன. கண்களில் சிவப்பு பூத்தது. அவனிடமிருந்து நித்திலாதேவியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சிங்கப்புர ஜமீனுக்கு கூத்தாட வந்த அவனுடைய சகோதரி அம்சவேணி திரும்பி வரவே இல்லை. ஜெயசிம்மனின் கண்களில் அகப்பட்டு சூறையாடப்பட்டு உயிரை மாய்த்திருந்தாள். அந்த ஜமீன் எல்லை காட்டு பகுதியில் அம்சவேணியின் அழுகிய உடல்தான் கிடைத்தது. அது ஜெயசிம்மனின் வேலைதான் என்று எல்லோருக்குமே தெரிந்தாலும் யாரும் வாயை திறக்கவே இல்லை. வயிற்றுப் பிழைப்புக்காக கூத்தாடுகிறவர்களால் ஜெயசிம்மனை எப்படி எதிர்க்க முடியும்? முத்துப்பாண்டிக்கு அப்போதே ரத்தம் கொதித்தது. ஆவேசத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டான். ஆடுவதில் திறமைசாலியாக இருந்தால் மட்டும் போதாது என்று குதிரை ஏற்றம், தீப்பந்த சாகசம், கத்தி வீசுதல், சிறுத்தையை விட வேகமாக ஓடுதல் என பல கலைகளையும் கற்று தேர்ந்திருந்தான். பதவி பணத்தை விட மூளை உடல் பலமும் தான் உயர்ந்தது என்று எண்ணினான். முத்துப்பாண்டி தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஜெயசிம்மனை தக்க நேரத்தில் பழிவாங்குவதற்காக காத்து கொண்டிருந்தான். கங்கையம்மன் கோவில் வளாகத்திற்கு வந்ததுமே அவனுக்கு அம்சவேணி ஞாபகம் வந்துவிட்டது. அவன் வெறிப்பிடித்தவன் போல சுழன்று சுழன்று ஆடியது கூட அதனால்தான். அவசரமாக தனது ஆட்டத்தை முடித்து கொண்டான். ஒரே கரவொலி. மக்கள் திரண்டு வந்தார்கள். பூமாலைகளை அணிவித்தார்கள். முத்துப்பாண்டியின் ஆட்டம் முடிந்ததும் தயாராக காத்திருந்த பொய்க்கால் குதிரை ஆட்டக்காரர்கள் நாட்டுப்புற பாடலோடு தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள். முத்துப்பாண்டியோடு வந்த வாத்திய கலைஞர்கள் வசதியான இடமாக பார்த்து கங்கையம்மன் கோவில் வளாகத்திலேயே அமர்ந்து விட்டார்கள். விடிவதற்கு இன்னும் பல மணி நேரம் இருந்தது. விடியும் வரை பொய்க்கால் குதிரை ஆட்டம்தான். விடிந்த பிறகுதான் கூட்டம் முழுவதும் கலையும். முத்துப்பாண்டி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கூட்டத்தை விட்டு அகன்றான். கால்களில் கட்டியிருந்த சலங்கைகளை கூட அவிழ்க்காமல் அங்கும் இங்கும் ஓடினான். அந்த பெண்ணை எங்கே கொண்டு போயிருப்பார்கள்? எதுவும் நடப்பதற்குள் காப்பாற்ற வேண்டும். ஓட்டத்தை வேகப்படுத்தினான். எல்லா திசையும் ஒரே மாதிரியாக இருந்தது. அப்போது அந்த பக்கமாய் ஒரு வயதானவர் வந்து கொண்டிருந்தார். ஐயா, ஜமீன்தாரையோட மாளிகை எந்த பக்கம் இருக்கு? அதோ பொட்டாட்டம் சின்ன வெளிச்சம் தெரியுதே, அதான். ஆட வந்தோமா கூலிய வாங்கினோமான்னு போய்கிட்டே இரு. அங்கெல்லாம் போகக்கூடாது. இல்லங்கய்யா, ஆடுற மும்மரத்துல ஜமீன்தார் ஐயா கிட்ட ஆசிர்வாதம் வாங்க மறந்துட்டேன். அதான் அங்க போய் ஆசிர்வாதம் வாங்கிக்க போறேன் என்று பொய்யாய் ஒரு பதில் கூறினான். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். போறேன்னு நின்னீனா உன் விதி முடியப் போவது போல என்று சொல்லிவிட்டு அந்த வயதானவர் நகர்ந்தார். சின்னதாய் வெளிச்சம் தெரிந்த அந்த காட்டு மாளிகையை நோக்கி சூறாவளியாய் அவன் பாய்ந்தான். அத்தியாயம் 11. எங்கும் ஒரே இருள். குகை முழுவதும் கருப்பு மையை கொட்டியது போல இருந்தது. வனமலர், வா, சீக்கிரம் வா.
வண்ணமலருக்கு அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவள் தள்ளாடி தடுமாறி முன்னேறினாள். வௌவால்கள் அவள் தோலை உரசின. ஒரே துர்நாற்றம் வயிற்றை புரட்டியது. குகைக்குள் வெகு தூரம் வந்துவிட்டாள். மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருந்தது. சில இடங்களில் இறுக்கமாக இருந்தது, சில இடங்களில் குளிராகத் தெரிந்தது. பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை என்பதால் சில இடங்களில் தலைக்கு மேலே சிறிய சிறிய துவாரங்கள் காணப்பட்டன. அத்துவாரங்களின் வழியேதான் காற்று வந்தது. அந்த இடங்களில் மட்டும் குகைக்குள் வெளிச்சமும் காணப்பட்டது. பயந்து பயந்துதான் அடியெடுத்து வைத்தாள். குகைக்குள் என்னமோ புகைந்து கொண்டிருந்தது. குனிந்து உற்று பார்த்தாள். சிகரெட் துண்டுகள் 2-3 கிடந்தன. என்ன இது? ஆளில்லாத இந்த குகைக்குள்ள எப்படி சிகரெட் துண்டு வந்திருக்கும்? அதுவும் இப்பதான் யாரோ பிடிச்சு முடிச்சு வீசின மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த குகைக்குள்ள ஆண்கள் யாராவது இருப்பாங்களோ? அப்போ இனி மேற்கொண்டு போகலாமா வேண்டாமா? வண்ணமலர் திகைப்பாய் யோசித்துக் கொண்டிருக்க குகையின் எதிர் திசையிலிருந்து காலடி சப்தம் கேட்டது. அங்கு குகைக்குள் நுழைந்த நீலகண்டன் அவர் காலடியில் மண்டை ஓடி இடறியதும் போன வேகத்திலேயே தடதடவென்று திரும்பி வந்துவிட்டார். குகை வாசலில் உமையாள் காத்திருந்தாள். கைக்குட்டையை எடுத்து முகத்தில் பூத்திருந்த வியர்வை துளிகளை ஒற்றிக்கொண்டார். இதயம் எம்பி எம்பி குதித்தது. விழிகளில் பீதி, நடுக்கம் இன்னும் குறையவே இல்லை. என்னங்க, என்ன ஆச்சு? உமையாள் பதறினாள். உமையா, கொஞ்சம் தூரம்தான் உள்ள போனேன். கால்ல என்னமோ எடறிச்சு. செல்போன் டார்ச்ச வச்சு அடிச்சு பார்த்தா மண்டை ஓடு. படபடன்னு ஆயிருச்சு. அதான் திரும்பி வந்துட்டேன். ரொம்ப ஆபத்தான குகை மாதிரி தெரியுதுடி. என்னங்க, என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க முதல்ல போலீஸுக்கு போனை போடுங்க. யாராவது வந்தாதான் குகைக்குள்ள போயிருக்கிற அவளை மீட்க முடியும். அடியே, போலீஸ கூப்பிடணும்னா தான் அப்பவே கூப்பிட்டுருப்பேனே. போலீஸுக்கு போனா பிரச்சனை ஆயிடும்டி. பிரபல தொழிலதிபரின் மகள் நடுக்காட்டில் மாயம்னு தலைப்பு செய்தி வரும். உன் பேரு, என் பேரு, வண்ணமலரோட பேருன்னு எல்லாமே அடிபடும். ஆளாளுக்கு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லடி, சம்பந்தி வீட்டுக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். நிஜமாவே உங்க பொண்ணு தன்னை அறியாம தான் குகைக்குள்ள போனாளா, இல்ல இந்த கல்யாணத்துல விருப்பமில்லாம வேணும்னே ஓடி போனாளன்னு சந்தேகப்படுவாங்க என்று நீலகண்டன் படபடத்தார். அப்ப போலீஸுக்கு போக வேண்டாம். வாங்க, நம்ம 2 பேருமா சேர்ந்தே அந்த குகைக்குள்ள போய் தேடலாம். உமையா, அந்த குகை உனக்கு ஒத்துக்காது. மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுவ. அப்புறம் நான் உன்னை பாப்பேனா இல்ல அவளை பாப்பேனா? இல்லங்க, எனக்கு மூச்சு திணறல் எல்லாம் ஏற்படாது. என் உயிரை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு வண்ணமலரோட உயிர்தான் ரொம்ப முக்கியம். அவளை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேங்க. உணர்ச்சி பொங்க பேசினாள் உமையாள். ஆத்தாளும் மகளும் நல்லா பேசுங்க. உன்னோட தைரியம்தான் வண்ணமலரோட ரத்தத்துல கலந்திருக்கு என்றவாறே செல்போனை எடுத்தார். ஏங்க, யாருக்கு ஃபோன் பண்றீங்க? வேற யாருக்கு? வண்ணமலருக்கு. அத்தியாயம் 12. எப்போதோ நடந்தது. ஜெயசிம்மனின் பட்டு மஞ்சத்தில் ஒரு கலைந்த ஓவியம் போல் படுத்திருந்தாள் நித்திலாதேவி. அவள் அருகில் அமர்ந்த ஜெயசிம்மன் அவளை நோக்கி குனிந்த நேரம் திடுக்கிட்டு கண் விழித்தாள் நித்திலாதேவி. விழிகளில் பீதியும் கோபமும் அருவருப்பும் பரவ தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி ஒரே தள்ளாகத் தள்ளினாள். இந்த தாக்குதலை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மது மயக்கத்திலும் காம சிந்தனையிலும் இருந்ததன் காரணமாக தடுமாறி கீழே விழுந்தான். மஞ்சத்தை விட்டு பொத்தென கீழே குதித்தாள் நித்திலாதேவி. அவசரமாக தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். கடவுளே, நல்ல வேளை, எதுவும் நடப்பதற்குள் விழித்து கொண்டேன். எதிரி ஜமீனின் எல்லையான கங்கையம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்தது மிக பெரிய தப்பு. முத்துப்பாண்டியின் ஆட்டத்தை காணத்தானே வந்தேன். இப்போது அவனா வந்து என்னை காப்பாற்றப் போகிறான். நித்திலாதேவிக்கு தன்மீதே கோபம் வந்தது. அவளின் கண்கள் சுழன்றன. வெளியேறுகிற வழியை தேடினாள். தாழ்பால் போட்ட வாசற்கதவு பக்கமாக பாய்ந்தாள். அதற்குள் வெறியோடு எழுந்தோடி வந்தான் ஜெயசிம்மன். நித்திலாதேவியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். சுருண்டு விழுந்தாள் அவள். பெண்ணே, என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது. சீ, வெட்கமா இல்லை? உங்களுக்கு என்னுடைய தந்தை வயது. தந்தை வயதா? இந்த மாளிகையை பொறுத்தவரை
நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண், அவ்வளவுதான். வயதை பார்க்காதே, என்றும் இளமையாகவே இருக்கும் எனது மனதை, தேகத்தை பார். நித்திலாதேவி காரி உமிழ்ந்தாள். கண்ணே, முத்தமிட வேண்டிய உனது கன்னங்களில் திரும்பவும் என்னை அடிக்க வைக்காதே. ஈனப் பிறவியே, ஒழுங்கு மரியாதையாக என்னை விட்டுவிடு. என்ன, விட்டுவிடுவதா? நடக்கவே நடக்காது. இன்று நான், நாளை முதல் வெள்ளையர்கள் ஒவ்வொருவராய் வந்து உன்னை வேட்டையாடப் போகிறார்கள். இனி இங்கேதான் நீ அடிமையாக இருக்கப் போகிறாய். அதைக் கேட்டதும் கொதித்து போனாள். இரத்தமெல்லாம் சூடானது. விழிகளில் நெருப்பு கோலம். ஜெயசிம்மன் குபீரென்று ஒரே அமுக்காய் அமுக்கி மஞ்சத்தில் கொண்டு வந்து தள்ளினான். இதனிடையில் வியர்க்க விறுவிறுக்க காட்டு மாளிகையை நெருங்கியிருந்தான் முத்துப்பாண்டி. முழுக்க முழுக்க மரங்களால் கட்டப்பட்ட அந்த மாளிகை கம்பீரமாய் நின்றது. அருகில் வர வர பதற்றம் அதிகரித்தது. தனது காலில் உள்ள சலங்கை சத்தம் காட்டிக் கொடுத்துவிடும் என்பதால் அதை அவிழ்த்து வைத்தான். சலங்கை சப்தம் கேட்டதும் மூக்கையா திரும்பி பார்த்தான். தரையில் சட்டென படுத்தபடியே மெதுவாய் உருண்டான் முத்துப்பாண்டி. கையில் அகப்பட்ட ஒரு கருங்கல் துண்டு ஒன்றை எடுத்து இருட்டை நோக்கி வீசினான். அது தூரமாய்ப் போய் பொத்தென்ற சத்தத்துடன் விழ அத்திசையை நோக்கி ஓடினான் மூக்கையா. அத்தருணத்தை பயன்படுத்தி மாளிகையின் பின்பக்கம் வந்தான் முத்துப்பாண்டி. அங்கே கதவுகள் இல்லை, முன்பக்க ஒரே வாசல்தான். மாளிகைக்குள் எப்படி நுழைவது என்று பரபரவென யோசித்தான். சரசரவென மாளிகையின் சுற்றுச்சுவரின் உச்சிப்பகுதிக்கு ஏறினான். மாளிகையின் மேல் பகுதி முழுவதும் மரப்பலகையால் மூடப்பட்டிருந்தது. தன் இடுப்புக் கச்சையில் செருகியிருந்த கத்தியால் மரப்பலகையை வெறித்தனமாய் குத்தினான். ஒரு ஆள் உள்ளே இறங்குகிற அளவுக்கு இடைவெளி ஏற்படுத்தினான். உள்ளே பார்வையை வீசினான். அப்போதுதான் நித்திலாதேவியை மஞ்சத்தில் பிடித்து தள்ளினான் ஜெயசிம்மன். அவள் மீது படர முயன்றான். சரியாக அதே நேரம் மாளிகைக்குள் குதித்தான் முத்துப்பாண்டி. அத்தியாயம் 13. குகைக்குள் வண்ணமலர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு நேர் எதிர் திசையில் யாரோ வந்து கொண்டிருப்பது போல் காலடி சப்தம் கேட்டது. அந்த சப்தம் அருகே கேட்க ஆரம்பித்தது. முதலில் நிழல் உருவம்தான் தெரிந்தது. நல்ல வாட்ட சாட்டமான ஆணின் உருவம். முகம் தெளிவாக தெரியவில்லை. இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட்டும் டீஷர்ட்டும் அணிந்திருந்தான். கால்களில் கனத்த பூட்ஸ்கள். வண்ணமலருக்கு வியர்த்து விட்டது. அழுகை வந்துவிட்டது. இதயம் விம்மியது. அருகில் நெருங்கியது அந்த உருவம். மூச்சை கூட விடாமல் அழுத்தி பிடித்து நின்று கொண்டிருந்தாள். வண்ணமலருக்கும் அந்த உருவத்துக்கும் இடையில் 5 அடி இடைவெளிதான். சட்டென குனிந்த அந்த உருவம் குகையின் தரையில் எதையோ தேடியது. அவள் மூச்சை அடக்கியபடியே உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தாள். கீழே துளாவிய விரல்களில் அது தேடி வந்த பொருள் சிக்கியது. அது ஒரு செல்போன். தன் கூட்டாளிகளுடன் அக்குகையில் இருந்தபோது செல்போனை மறந்து கீழே விட்டுவிட்டு போயிருக்கலாம். அதை எடுத்து போகத்தான் வந்திருக்கலாம் என்று நினைத்தாள். செல்போன் கிடைத்ததுமே அதில் யாருடைய எண்களையோ அது அழுத்தியது. மறுமுனையில் மணி அடித்தது. டேய் பூபதி, சொல்லுடா. மறுமுனையில் பேசிய குரலும் தெளிவாய் கேட்டது. செல்போன் கிடைச்சிடுச்சுடா. நாம எல்லாம் குகையில இருந்தோமே, அங்கதான் இருந்துச்சு. டேய், நாமளே திருட்டு பசங்க. நம்ம பொருளை ஒருத்தன் திருட முடியுமா? சரிடா, செல்போன் எடுத்துட்டீல, சீக்கிரம் வந்து சேரு. உனக்காகத்தான் இங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். எதுக்குடா அவசரப்படுறீங்க? வந்த காரியத்தை முடிச்சுட்டா கூட இங்கிருந்து உடனடியா கிளம்ப முடியாது. இருட்டுற வரைக்கும் இருந்து தானே ஆகணும். அதுக்குள்ள உங்களை யாருடா கோவிலுக்கு போக சொன்னது? டேய், நாங்க ஒன்னும் கோவிலுக்கு போகலடா. இங்க ஒரு அழகான அருவியை கண்டுபிடிச்சிருக்கோம். சினிமால கூட இப்படி பார்த்ததில்லடா. செம்மையா இருக்கு. குதிச்சு கும்மாளம் போடணும் போல இருக்கு. நீயும் வந்தீனா சேர்ந்து குளிக்கலாம். எப்ப பாரு எங்க போனாலும் எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துடுறது. சீக்கிரம் வாடா. டேய், ரொம்ப அலட்டிக்காதீங்கடா. நான் மெதுவாத்தான் வருவேன். நீங்க குளிக்கிறதா இருந்தா இறங்கி குளிங்க. ஓவரா பேசாதடா. 2 பேர் அருவியில இறங்கி குளிக்கிறப்ப மிச்சம் 2 பேர் கரையில நின்னு கவனிக்கணும். அருவியோட வீழ்ச்சி வேகமா இருக்குடா. தண்ணியில இறங்கி குளிக்காதீர்கள். ஆபத்தான பகுதி. சுழலில் சிக்கி உயிரை இழக்க நேரிடும்னு எச்சரிக்கை போர்டு வேற போட்டு வச்சிருக்கானுங்க. உனக்கு தானடா நல்லா நீச்சல் தெரியும். அதுக்கு தாண்டா உன்னைய கூப்பிடுறோம்.
அதான் நான் பார்த்தேன். என் தயவு தேவைப்படுறதுனால தானே எனக்காக வெயிட் பண்றீங்க. இல்லாட்டி போயிட்டே தானடா இருப்பீங்க. அந்த உருவம் சிரித்து பேசியது. வண்ணமலரோ வியர்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். இன்னமும் மூச்சை இறுக்கி பிடித்தபடிதான் நின்று கொண்டிருந்தாள். அந்த உருவம் பேசிய வார்த்தைகளிலிருந்து ஒன்று மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. அவன் நல்லவன் இல்லை, தப்பானவன், மிகவும் தப்பானவன். அவனோடு இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காகவோ இந்த காட்டுப்பகுதிக்குள் வந்திருக்கிறார்கள். அவன் பேசியபோது கோவில் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். இருட்டிய பிறகுதான் கிளம்ப வேண்டும் என்று சொன்னான். கொள்ளையர்கள்தானே இருட்டிய பிறகு வேலை பார்ப்பார்கள். அப்படியென்றால் இவனும் அவனுடைய கூட்டாளிகளும் கொள்ளையர்களோ? ஒருவேளை அவன் சொன்ன கோவில் பச்சைக்காளி கோவிலாக இருக்குமோ? ஆனா பச்சைக்காளி கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் இல்லையே. அங்க விலை உயர்ந்த தங்கமோ வைரமோ கூட கிடையாதே. ஒருவேளை பச்சைக்காளி கோவிலை தவிர வேற ஏதாவது கோவில் இங்க இருக்குமோ? வண்ணமலருக்கு இதயம் வேகமாய் துடித்தது. ச்சே, அவனும் அவனோட கூட்டாளியும் யாரா இருந்தான் நமக்கென்ன? நான் வந்தது குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு. அதை ஒழுங்கா செய்யாம தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு தான் இப்ப சிக்கல்லையே சிக்கி இருக்கேன். ஆனா எனக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருந்ததே. என் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ட மாதிரி வேற இருந்ததே. அதனால தானே இந்த குகைக்குள்ளேயே வந்தேன். இல்லாட்டி யாரு வந்திருக்க போறா? பாவம் அம்மா அப்பா எவ்வளோ பதஷ்டத்துல இருக்காங்களோ. இந்த செல்போன் ஆசாமி இங்கிருந்து நகர்ந்தா தானே நானும் திரும்பி போக முடியும். டேய், கொஞ்சம் சீக்கிரமா நகர்ந்து தொலைடா. வண்ணமலருக்கு அழுகை பீரிட்டது. குகைக்குள் இருந்து கிளம்பிய துர்வாடை வயிற்றை புரட்டியது. வாந்தி வருவது போல் இருந்தது. செல்போன் பேச்சை முடித்துக்கொண்டு அந்த மர்ம உருவம் எப்போது வெளியேறும் என தவிப்பாய் காத்து கொண்டிருந்தாள். சரிடா, இதோ கிளம்பி வர்றேன். ஆபத்தான அருவின்னு வேற சொல்றீங்க. யாரும் இறங்கி கிறங்கி தொலைச்சிடாதீங்கடா என்றபடியே தன் கையிலிருந்த செல்போன் தொடர்பை துண்டித்தது அந்த உருவம். பிறகு குகையின் வெளிப்பகுதியை நோக்கி தான் வந்த வழியே திரும்பி நடந்தது. 2 எட்டு தான் வைத்திருக்கும். வண்ணமலரின் கைப்பையினுளிருந்த அவளுடைய செல்போன் சினுங்கியது. அந்த ஓசையில் ஈர்க்கப்பட்ட அந்த உருவம் சட்டென திரும்பியது. வண்ணமலர் திக்கென அதிர்ந்தாள். அத்தியாயம் 19. எப்போதோ நடந்தது. காட்டு மாளிகைக்குள் தனது மஞ்சத்தில் நித்திலாதேவியை தள்ளிவிட்டு மிருகத்தின் வெறியோடு மேலே படர முயன்றான் ஜெயசிம்மன். சரியாக அதே நேரம் மேல்குறையை உடைத்துக்கொண்டு பொத்தென உள்ளே குதித்தான் முத்துப்பாண்டி. யாரது? கோபமும் எரிச்சலுமாய் தலையை திருப்பினான் ஜெயசிம்மன். கீழே குதித்த முத்துப்பாண்டி செதுக்கிய சிலையைப் போன்று கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தான். ஜெயசிம்மன் கோபத்தோடு அவனை பார்த்தான். யார் நீ? நான் முத்துப்பாண்டி, உங்கள் ஜமீனுக்கு ஆட வந்தவன். எதற்காக இங்கே வந்தாய்? இந்த பெண்ணை மீட்க. மரியாதையாக இவளை விட்டுவிடு. விரலை உயர்த்தி எச்சரித்தான். நித்திலாதேவி பரவசமானாள். அவளால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. முத்துப்பாண்டியா என்னை காப்பாற்ற வந்திருக்கிறான். என் மாளிகையின் மேற்கூரையை பீய்த்து கொண்டு கள்வனைப் போல் குதித்ததும் இல்லாமல் என்னையே மிரட்டுகிறாயா என்ற ஜெயசிம்மன் நித்திலாதேவியை பற்றியிருந்த பிடியை தளர்த்தியபடியே வேகத்தோடும் கோபத்தோடும் எழுந்தான். அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மஞ்சத்தை விட்டு கீழே குதித்தாள் நித்திலாதேவி. வெளிக்கதவை நோக்கி ஓடினாள். மாளிகையின் உட்புறம் ஜெயசிம்மனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் இடையே நடந்த கோபமான உரையாடலும் இரைச்சலும் வெளியே காவலுக்கு நின்று கொண்டிருந்த மூக்கையாவை யோசிக்க வைத்தது. ஐயா, உள்ள என்ன இரைச்சல்? அந்த பொண்ணு மொரண்டு பிடிக்கிறாளா என்றான் உரத்த குரலில். கதவின் தாழ்பாலை விலக்கப் போன நித்திலாதேவி பயந்து பின்வாங்கினாள். வெளியே ஆபத்து காத்திருக்கிறது போலவே என்னை இந்த மாளிகைக்கு தூக்கி வந்த கொடூரன் காவலுக்கு இருக்கிறான். கதவை திறந்தால் உள்ளே வந்து விடுவான். இருவருமாய் சேர்ந்து முத்துப்பாண்டியை கொன்று விடுவார்கள். பிறகு நானும் இரையாக வேண்டியதுதான். வேண்டாம், தாழ்பாலை திறக்க வேண்டாம். தப்பிக்க வேறேதேனும் வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நித்திலாதேவியின் கண்கள் அச்சமாய் சுழன்றன. ஜெயசிம்மனை கீழே தள்ளி வயிற்றில் ஒரு மிதி மிதித்தான் முத்துப்பாண்டி. ஜெயசிம்மன் வலியால் அலறினான். ஐயா, உள்ள எதுவும் பிரச்சனையா? வெளியே நின்று கொண்டிருந்த மூக்கையா குழப்பமானான். அக்கறையோடு கேட்டான்.
மூக்கையா! ஜெயசிம்மனும் பதிலுக்கு அலறினார். மேற்கொண்டு அவரை பேசவிடாமல் முகத்தில் குத்தினான் முத்துப்பாண்டி. மூக்கையா மாளிகையின் கதவை படபடவென்று தட்ட ஆரம்பித்து விட்டான். கால்களால் எட்டி உதைத்தான். கதவு அசைய மறுத்தது. ஆனால் மூக்கையாவுக்கு யானை பலம். இன்னும் சில கணங்களில் கதவு பெயர்ந்துவிடும். மஞ்சத்தில் கிடந்த பட்டு துணி ஒன்றை பந்தாய் சுருட்டி ஜெயசிம்மனின் வாயினுள் திணித்தான் முத்துப்பாண்டி. இன்னொரு துணியால் கைகள் இரண்டையும் பின்னால் சேர்த்து வைத்து இறுக்கி கட்டினான். ஜெயசிம்மனால் அலறவும் முடியவில்லை, அசையவும் முடியவில்லை. அவனது இடுப்புப் பகுதியில் ஓங்கி ஒரு உதைவிட்டான் முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, சீக்கிரம்! வெளியே இருப்பவன் உள்ளே வருவதற்குள் நாம் வெளியேற வேண்டும். நித்திலாதேவியின் கோரிக்கையை ஏற்றவனாய் சுற்றும் முற்றும் பார்த்தான். கூரை வழியே ஏறி தப்பிக்க கயிறு ஏதேனும் கிடக்கிறதா என்று பார்த்தான். எதுவும் அகப்படவில்லை. ஜெயசிம்மனின் இடுப்பில் சுற்றியிருந்த பட்டு வேட்டியை உருவினான். அதை வைத்து எப்படியோ இருவரும் கூரை மீது ஏறிவிட்டார்கள். அதே நேரம் தாழ்பால் உடைந்து கதவு பெயர்ந்து விழுந்தது. புயலென உள்ளே வந்தான் மூக்கையா. ஐயா, என்ன ஆச்சு என்றான். மூக்கையா, நம் கங்கையம்மன் கோவில் திருவிழாவுக்கு ஆட வந்த ஒரு கூத்தாடி மாளிகையின் மேற்கூரை வழியே குதித்து விட்டான். என்னை தாக்கிவிட்டு அதோ அந்த மேற்கூரை துவாரம் வழியாக அவளையும் தூக்கி போய்விட்டான். ஜெயசிம்மன் கர்ஜித்தான். என்னது, ஆட்டக்காரன் மேலிருந்து குதித்தானா? மாளிகையின் கூரையை அண்ணாந்து பார்த்தான். மூக்கையா, அவர்களை விடாதே. எப்படியாவது பிடித்து கொண்டு வா. அவர்கள் வெகு தூரம் ஓடியிருக்க முடியாது. வெடிவதற்குள் உதயவர்மனின் மகள் என் மடியில் இருக்க வேண்டும். அந்த ஆட்டக்காரனின் கைகளையும் கால்களையும் எனது குருவாளால் வெட்டி எறிய வேண்டும். மீசையை முறுக்கியபடியே கண்கள் சிவக்க உருமினான். இருவரும் ஆவேசமாக மாளிகையை விட்டு வெளியே வந்தார்கள். அத்தியாயம் 15. குகைவாசலில் நின்று கொண்டிருந்த நீலகண்டன் வண்ணமலரின் செல்போனுக்கு அழைத்தார். மணி அடித்துக்கொண்டே இருந்தது. ஆனால் வண்ணமலர் எடுக்கவில்லை. நீலகண்டன் போனை கட் செய்து கையை தலையில் வைத்து கொண்டார். என்னங்க, போனை எடுக்கலையா? பையில தாங்க போனை வச்சிருந்தா. அதை வெளியில எடுத்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு என்ன? உமையாளுக்கு அழுகையும் எரிச்சலும் கூடியது. இல்ல உமையா, அவ நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா எடுத்திருப்பா. எனக்கென்னமோ அவ ஏதோ ஆபத்துல சிக்கி இருப்பான்னு தோணுது. அதை கேட்டதும் உமையாள் பலமாக அழத் தொடங்கிவிட்டாள். உமையா, பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆயிருக்காது. அவளோட காலை கடிக்க வந்த பாம்ப கடைசி நொடியில ஒரு கீரிப்பில வந்து கவுனப்பவே அவளுக்கு ஆயுளு கெட்டின்னு புரிஞ்சு போச்சுடி. இப்ப கூட ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தான் குகைக்குள்ளேயே போயிருக்கா. அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் வெறும் மன பிரம்ம. குருட்டு தைரியத்துல உள்ள நுழைஞ்சவளுக்கு உள்ள இருக்கிற இருளும் வீசுற துர்பாடையும் ஒத்துட்டு இருந்திருக்காது. உள்ள எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அதனால தான் செல்போன் மணி அடிக்கிறத கூட அவளால உணர முடியலடி. சரிங்க, இப்ப என்ன பண்றது? நீ இங்கேயே இரு. நான் மறுபடியும் உள்ள போய் அவளோட மயக்கத்தை தெளிவிச்சு கூட்டிட்டு வரேன். இல்லங்க, நானும் உங்க கூட வருவேன். ஐயோ, குகைக்குள்ள இருக்கிற மண்டை ஓட்ட பார்த்து நீயும் மயங்கி விழப்போறடி. என்னங்க, மண்டை ஓட்ட பார்த்துட்டு வெளியில பயந்தோடி வந்தது நீங்க தான். நான் திடமா இருக்கேன். கல்லு மண்ணு மாதிரி மண்டவோடும் ஒரு பொருள்தான். அதை பார்த்து எதுக்கு பயப்படணும்? உமையாள் தைரியமாக பேசினாள். நீலகண்டன் செல்போனின் டார்ச்சை ஆன் செய்தார். இருவரும் குகைக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கே குகைக்குள் சுவரோடு சுவராய் பல்லி மாதிரி ஒட்டிக்கொண்டு நின்ற வண்ணமலரின் செல்போன் சினுங்கியது. குகைவாசலை நோக்கி நடந்த அந்த உருவம் செல்போன் சத்தம் கேட்டதுமே நின்றது. அவள் வியர்த்தாள். இதயம் வெடித்து விடுவது போல தவித்தாள். ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேனே. இப்ப பார்த்தா செல்போன் அடிக்கணும். பேசாம ஓடிடலாமா? ஆனா ஓடுனா என விட்டுருவானா? நாளே பாய்ச்சல்ல பிடிச்சிடுவானே. திரும்பி வந்த அந்த உருவம் தன் கையிலிருந்த செல்போன் டார்ச் லைட்டை உயிர்ப்பித்தது. சப்தம் வந்த பக்கமாய் வெளிச்சத்தை பாய்ச்சியது. வண்ணமலரின் வட்ட முகத்தில் வெளிச்சம் விழுந்தது. ஏற்கனவே பீர் குடித்த போதையில் இருந்த அந்த உருவத்துக்கு வண்ணமலரை பார்த்ததுமே காமம் தலைக்கேறிவிட்டது. கண்களை அகலமாய் விரித்தான். இமைக்காமல் பார்த்தான். யாரது?
யாரா இருந்தா நமக்கென்ன, வழிய வந்து சிக்கியிருக்கா, அனுபவிச்சிட வேண்டியதுதான். கண்களில் காமமும் ஏக்கமும் பொங்கியது. அவளால் அங்கே இங்கே நகர முடியவில்லை. சுவரோடு சுவராக அழுத்தமாய் ஒண்டினாள். பயத்தோடு எச்சில் விழுங்கினாள். உடலில் நடுக்கம் பரவியது. அந்த உருவம் அவள் அருகே நெருங்கியது. இருவருக்கும் நடுவில் காலடி இடைவெளிதான் இருந்தது. வேண்டாம், நடுங்கியபடியே சொன்னாள். ஏதோ பாரு, நீ யாரு, உன் பேர் என்ன, எதுவும் எனக்கு தெரியாது. எதுக்காக இந்த குகைக்குள்ள வந்திருக்கன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் எனக்கு நீ போதும். சொன்னா கேளு, என்னை விட்டுரு. ஏதோ பார், ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு. என் கூட்டாளிங்க வந்தாங்கன்னா உன்னால தாங்க முடியாது என்றபடியே வண்ணமலரின் தோள் மீது கை வைத்தான். தொழிலதிபர் சுந்தரேசன் பங்களா. ஹாலில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தார் சுந்தரேசன். என்னங்க, கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு கொஞ்சம் பயமாயிருக்குங்க. எதுக்குடி பயம்? நம்ம முக்கிலன் சிங்கப்பூர்ல இருக்கிறதாவும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி வச்சிருக்குமேங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. யார் மூலமாவது நம்ம முக்கிலனை பத்தின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கல்யாணமே நின்னு போயிடுமேங்க. கலாவதி தழுதழுத்தாள். நீ வேணும்னா ஒன்று செய்யு. சம்மந்தி வீட்டுக்கு ஃபோனை போட்டு, என் பையன் முக்கிலன் நல்லவன் இல்லை, ரொம்ப ரொம்ப தப்பானவன், எங்க வீட்டுக்காரர் தான் உங்களை மோசடி பண்ணிட்டாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு உன் வாயாலேயே 4 வார்த்தை பேசிடேன், உனக்கு புண்ணியமா போகும் என்றவரை முறைத்து பார்த்தாள் கலாவதி. விளையாடுறீங்களா? பின்ன என்னடி, எதையாவது அபசகுணமா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? சம்பந்தி வீட்டில் மட்டும் இல்லை, இந்த ஊரு உலகமும் கூட முக்கிலன் சிங்கப்பூர்ல இருக்கிறதா தான் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்கேன். என்னையும் உன்னையும் தவிர யாருக்குமே தெரியாத இந்த உண்மைய கடவுளே வந்து சொன்னா தாண்டி உண்டு. சரிங்க, முக்கிலன் இப்ப எங்க தான் இருக்கான்? தெரியலையே. என்னங்க, என்கிட்டயே பொய் சொல்றீங்களா? தினமும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முக்கிலனோட ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. மாசம் மாசம் கட்டுக்கட்டா அவன் அனுப்புற பணத்தையும் வாங்கி வைக்கிறீங்க. ஆனா அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு கேட்டா மட்டும் தெரியாதா? இதை நான் நம்ப மாட்டேங்க. எனக்கென்னமோ நீங்களும் முக்கிலனும் வேற ஏதோ தப்பான தொழில் பண்றதா சந்தேகம் இருக்கு. சொன்னா கேளுங்கங்க, வேண்டாங்க. இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இனி அப்படி இருக்க வேண்டாங்க. சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே போதுங்க, திருந்துற வழிய பாருங்க என்று கலாவதி பொங்கினாள். என்னடி திருந்துங்கன்னு சொல்ற? நானும் என் புள்ளையும் திருட்டு தொழிலா பண்ணிட்டு இருக்கோம்? சுந்தரேசன் ஆத்திரத்தோடு பேசினார். நான் அப்படி சொல்லலங்க. பின்ன எப்படி சொன்னியா? ஏங்க இதுக்கு இப்படி கோபிக்கிறீங்க? எங்க பாரு, உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டன்னு வையி, நான் கோபப்படத்தான் செய்வேன். கல்யாண இன்விடேஷன் பாதியத்தான் கொடுத்து முடிச்சிருக்கோம். மிச்சம் இருக்கிறதையெல்லாம் ஓரத்துல மஞ்சள் பூசி இருக்குமா, ஒழுங்கா பேர் எழுதி இருக்குமான்னு சரிபாரு. இல்ல பூஜை அறையில இருக்கிற வெள்ளி சாமான்களை எல்லாம் தொடச்சி வையி. அதுவும் இல்லைன்னா நகைக்கடைக்கு போய் உனக்கு தேவையான நகைய வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம எனக்கோ முக்கிலனுக்கோ புத்திமதி சொல்லி எரிச்சல் படுத்தாத. திமிராய் ஆணவமாய் பேசுகிறவரை வெறுப்பும் கசப்புமாய் பார்த்துவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள் கலாவதி. கலாவதி தூரம் சென்றதும் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து முக்கிலனுக்கு டயல் செய்தார். டாடி சொல்லுங்க. மறுமுனையில் முக்கிலன். இப்ப எங்கடா இருக்க? அதட்டலாய் வினவினார். அங்க ஏதான் டாடி, காட்டுக்குள்ளதான் இருக்கேன். என்ன முக்கிலன், காரியத்தை நேத்தே முடிச்சிருப்பன்னு பார்த்தா இன்னமும் அதே காட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு சொல்ற? ஆளில்லாத காட்டுக்குள்ள இருக்கிற சிலையை எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா உனக்கு? டாடி, அந்த பச்சைக்காளி கோவில் ஆள் இல்லாததுதான். ஆனா வெளியூர்ல இருந்து யாராவது தினமும் வந்துடுறாங்க. காலையில வந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் கோவில்லையே தான் இருக்காங்க. சரி, ராத்திரியாச்சும் தூக்கிடலாம்னு பார்த்தா டவுனுக்கு கிளம்பி போன ரஞ்சித்தும் பூபதியும் சரியான நேரத்துக்கு வந்து சேரல. போதையோட வந்து பக்கத்துல இருக்கிற குகையில போய் படுத்து தூங்கிட்டானுங்க.
இப்பத்தான் டாடி எல்லாருமே எந்திரிச்சோம். குகைய விட்டு வெளியில வந்து பச்சைக்காளி கோவில் பின்னாடி இருக்கிற அருவியில குளிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சாரி சாரி, ரஞ்சித் கிட்ட போனை கொடு, அவன்கிட்ட 2 வார்த்தை பேசணும். ரஞ்சித் இப்போ இங்க இல்ல டாடி, போனை நேத்து படுத்த குகையிலேயே வச்சுட்டு வந்துட்டான். அதை எடுக்கிறதுக்காக திரும்பவும் குகைக்குள்ள போயிருக்கான். எது வேறையா? சரி முகிலன், பச்சைக்காளிய தூக்கும்போது பார்த்து எடு. அது முழுக்க முழுக்க நவபாஷணத்தால செஞ்சது. அந்த சிலைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் போனை கட் செய்தார். அத்தியாயம் 16. எப்போதோ நடந்தது. நித்திலாதேவியும் முத்துப்பாண்டியும் மாளிகையின் மேல்தளத்திலிருந்து கீழே பொத்தென குதித்தார்கள். குதித்த இடம் புல்தரை என்பதால் உடம்பில் அடிபடவில்லை. கும்மிருட்டாக இருந்தது. ஒரு திசையும் தெரியவில்லை. அந்த இடத்தை விட்டு தப்பித்தால் போதும் என்று கண்மண் தெரியாமல் ஓடத் தொடங்கினார்கள். ஜெயசிம்மனும் மூக்கையாவும் கூட மாளிகையை விட்டு வெளியே வந்துவிட்டார்கள். மூக்கையா, அந்த பக்கம் இருந்துதான் சப்தம் வருகிறது. ஐயா, இது நம்ம ஜமீன், அவங்களால தப்பிக்க முடியாது. ஓடட்டும், பிடிச்சிடலாம். மூக்கையா ஆணவத்தோடும் செருக்கோடும் சொன்னான். காட்டு மாளிகைக்கு வெளியே தயாராய் நின்று கொண்டிருந்த தங்களுடைய குதிரைகளில் ஏறினார்கள். குதிரைகளின் குளம்பொலி அமைதியை கிழித்தது. தப்பி ஓடியவர்களை குதிரைகள் பின்தொடர்ந்தன. என்னால்தானே ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள், ஓடியபடியே பேசினாள் நித்திலாதேவி. எனக்கொரு சந்தேகம் என்று சொன்னான் முத்துப்பாண்டி. கேளுங்க முத்துப்பாண்டி. இல்லை, இவ்வளவு அழகான நீங்கள் இத்தனை நாளும் இந்த காமுகனின் கண்களில் அகப்படாமல் எப்படி தப்பினீர்கள்? ஏனென்றால் நான் சிங்கப்புர ஜமீனை சேர்ந்தவள் இல்லை. நாகமலை ஜமீன்தார் உதயவர்மனின் மகள். என் பெயர் நித்திலாதேவி. அதை கேட்டதும் அடியோடு அதிர்ந்து போனான் முத்துப்பாண்டி. என்னது, ஜமீன்தார் மகளுக்கே இந்த கதியா? நீங்கள் மட்டும் தனியாகவா கோவிலுக்கு வந்தீர்கள்? உண்மையில் நான் கோவில் திருவிழாவுக்காக வரவில்லை, ஆட்டத்தை பார்க்கத்தான் வந்தேன். உங்கள் ஆடல் திறமையை என் தோழி வாணி சொல்லி கேட்டிருக்கிறேன். கங்கையம்மன் கோவில் திருவிழாவில் நீங்கள் ஆடப்போவதாய் சொன்னாள். சிங்கப்புர ஜமீனுக்கும் எனது தந்தைக்கும் ஏற்கனவே பகை. தந்தையிடம் கேட்டால் அனுமதி கிடைக்காது. ஆதலால் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாய் நான் மட்டும் வந்தேன். உண்மையாக சொல்கிறீர்களா? சத்தியமாக. உங்கள் ஆட்டத்தை கண்குளிர ரசிக்க வேண்டும் என்ற ஏக்கம்தான் என்னை தைரியமாக தனியே வர வைத்தது. வந்த இடத்தில் இப்படி ஒரு ஆபத்து காத்திருக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருவரும் ஓடிக்கொண்டேதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓடும்போது கால்விரல் ஒன்றில் கல்லிடறி இரத்தம் வழிந்தது. வலியை பொருட்படுத்தாமல் ஓடினாள். அவள் பேசியதை கேட்ட பிறகு முத்துப்பாண்டிக்கு வேறு பேச்சே எழவில்லை. விக்கித்துப் போனான். ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த இந்த இளம் பெண் எனது ஆட்டத்தை காண யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கிறாளே. அப்படியென்றால் இவள் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள முழுக்க முழுக்க நான் தான் காரணம். நல்ல வேளை, இவளுடைய கற்பை காப்பாற்றிவிட்டேன். அதே மாதிரி உயிரையும் காப்பாற்றி பத்திரமாக இவளுடைய ஜமீனில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இந்த போராட்டத்தில் என் உயிரே போனாலும் பரவாயில்லை. முத்துப்பாண்டி வைராக்கியத்தோடு முடிவெடுத்து கொண்டான். உங்கள் ஜமீனுக்கு இன்னும் வெகு தொலைவு போக வேண்டுமா? நான் எங்கள் ஜமீன் மாளிகையின் பின்வாசலில் இருந்து கங்கையம்மன் கோவில் வரை நடந்தேதான் வந்தேன். மிக குறைவான தொலைவுதான். ஆனால் நாம் இப்போது இருப்பது சிங்கப்புர ஜமீனின் உட்புற பகுதி. இங்கிருந்து அதிக தொலைவுதான். ஆனால் ஒரு குறுக்கு வழியும் இருக்கிறது. அந்த குறுக்கு வழி உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எங்கள் ஜமீனில் இருக்கும் பச்சைக்காளி கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்கு என் தந்தையுடன் அடிக்கடி வருவேன். அந்த கோவிலுக்கு அருகில் ஒரு குகை இருக்கும். அந்த குகை வழியாக சிங்கப்புர ஜமீனுக்கு குறுக்கு வழியில் வந்துவிடலாம். என் தந்தை தீவிர சிவபக்தர். சிங்கப்புர ஜமீனில் இருக்கும் வெள்ளைக்கல் லிங்கத்தை வழிபடுவதற்காக யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி அந்த குகை வழியே இங்கே வருவோம். வெள்ளைக்கல் லிங்கத்துக்கு அருகில் ஒரு நாகலிங்க மரம் இருக்கும். அதை கண்டுபிடித்துவிட்டால் போதும். அதற்கு நேர் எதிரேதான் குகை இருக்கிறது. அந்த குகை வழியே எங்கள் ஜமீனுக்குள் நுழைந்து விடலாம். துரத்தி வருகிற குதிரைகள் நெருங்கின. ஆந்தைகள் அலறின. நரிகள் ஊளையிட்டன. திடீரென்று வானத்தில் மின்னல்.
அந்த வெளிச்சத்தில் நித்திலாதேவியின் கண்களில் பட்டது அந்த நாகலிங்க மரம். முத்துப்பாண்டி, அதோ அங்கிருக்கிறது நான் சொன்ன நாகலிங்க மரம். அவனும் அவள் காட்டிய திசையில் திரும்பினான். மறுபடியும் பிரகாசமாய் ஒரு மின்னல். முத்துப்பாண்டியை இழுத்து கொண்டு குகையை நோக்கி ஓடினாள். மூக்கையா, அங்கே பாரு, குகையை நோக்கி ஓடுகிறார்கள். உதயவர்மனின் மகளுக்கு குறுக்கு வழி கூட தெரிந்திருக்கிறதே. குகைக்குள் புகுந்துவிட்டால் பிடிப்பது கஷ்டம் மூக்கையா. இருவரும் குதிரையிலிருந்து கீழே குதித்தார்கள். ஐயா, இப்போது நான் என்ன செய்யட்டும்? மூக்கையா, உதயவர்மனின் மகள் தப்பக்கூடாது. உன் குறுவாளை எடுத்து குறிபார்த்து வீசு. மூக்கையா தன் இடையில் சொருகியிருந்த குறுவாளை எடுத்தான். 10 அடி இடைவெளியில் நித்திலாதேவியும் முத்துப்பாண்டியும் குகைவாசலை நெருங்கியிருந்தார்கள். மூக்கையா தன்னுடைய குறுவாளை உயர்த்தினான். நித்திலாதேவியை குறிபார்த்தான். ஆவேசத்தோடு வாளை வீசினான். விஷம் தடவப்பட்ட அந்த குறுவாள் காற்றை கிழித்தபடி பாய்ந்தது. அத்தியாயம் 17. குகைக்குள் வசமாக சிக்கிக் கொண்டிருந்தாள் வண்ணமலர். முரட்டுத்தனமாய் அவளின் தோள் மீது கை வைத்தான் ரஞ்சித். முகிலனுக்கும் வண்ணமலருக்கும் கல்யாணம் நிச்சயமாகியிருப்பது ரஞ்சித்துக்கு தெரியாது. வண்ணமலரும் அவனும் ஒருவரையொருவர் புகைப்படத்தில்தான் பார்த்திருக்கிறார்கள். செல்போனில் கூட இன்னும் பேசிக்கொண்டதில்லை. கல்யாணத்துக்குப் பிறகு தன்னோடு ஆயுள் முழுவதும் வாழப்போகிறவன்தானே. அப்போது திகட்ட திகட்ட பேசிக்கொள்ளலாம். கணவனை காதலிப்பதுதான் சுகம், அதில் கிடைக்கும் சந்தோஷமே தனிதான் என்று அவள் எண்ணியதால் முகிலனோடு பேசுவதையே தவிர்த்திருந்தாள். அவனது கையாட்களில் ரஞ்சித்தும் ஒருவன் என்பதை அறியாதவள் திணறினாள். அவன் பிடியிலிருந்து விடுபட திமிறினாள். குகையின் மறுபுறம் முகிலன், பூபதி, வினோத் 3 பேரும் அருவிக்கரையில் காத்திருந்தார்கள். கையில் சிக்கிய சொர்க்கத்தை முதலில் நாம் அனுபவித்து விடலாம், பிறகு மற்றவர்களையும் வரவழைக்கலாம் என்ற நினைப்போடு வண்ணமலரின் இடையில் கையை வைத்து தன் உடலோடு சேர்த்து இறுக்கமாய் அணைத்தான். அவளுக்கு உடம்பில் தீப்பிடித்தது மாதிரி எரிந்தது. தன் பலத்தை எல்லாம் திரட்டி ரஞ்சித்தின் அடிவயிற்றில் ஓங்கி ஒரு உதை விட்டாள். இந்த தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய தலைமுடியை கொத்தாய் பற்றி குகையின் பாறை மீது வெறியோடு ஒரு மோது மோதினாள். எங்கே இருந்துதான் அந்த பலமும் வெறியும் வந்ததென்று அவளுக்கே புரியவில்லை. ரஞ்சித் அலறினான். குடிபோதையில் இருந்ததால் தள்ளாடினான். அது வண்ணமலருக்கு வசதியாகிப் போய்விட்டது. கையில் அகப்பட்ட கருங்கல்லை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடித்தாள். பின்மண்டையில் தாக்கப்பட்டு சரிந்து விழுந்தான் அவன். வண்ணமலர், இங்க நிக்காத, சீக்கிரம் பச்சைக்காளி அம்மன் கோவிலுக்கு போ போ என்று அவளுக்கு மீண்டும் அந்த குரல் கேட்டது. வண்ணமலரும் குகைக்குள் அவள் வந்த வழியே நடக்காமல் எதிர் திசையில் ரஞ்சித் வந்த பக்கமாய் தட தடவென்று ஓடத் தொடங்கினாள். குகையின் தரைப்பகுதி முழுவதும் மது பாட்டில்களும் சீட்டுக்கட்டுகளும் சிதறிக் கிடந்தன. கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் விலகி வெளிச்சம் கசிய ஆரம்பித்தது. சில்லென்ற குளிர்காற்று முகத்தில் மோதியது. குகையின் அந்த வாசல் வந்திருந்தது. அதன் வழியே குகையை விட்டு வெளியே வந்தாள் வண்ணமலர். தயங்கி தயங்கி நடந்தபடியே பக்கவாட்டில் திரும்பினாள். முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்ட பச்சைக்காளி கோவில் தெரிந்தது. வெகு அருகில் அருவி கொட்டுகிற இரைச்சலும் கேட்டது. அருவி சத்தம் கேட்குதுன்னா இவன் போன்ல பேசினானே அவனுடைய கூட்டாளிகள் இந்த அருவி கரையில தான் நின்னுட்டு இருப்பாங்க. இவனை தேடி அவனோட கூட்டாளிங்க வர்றதுக்குள்ள பச்சைக்காளியை கும்பிட்டுட்டு வேகமா இங்கிருந்து போகணும். கைப்பையிலிருந்து தன் செல்போனை வெளியே எடுத்தாள். தன் தந்தைக்கு அழைத்தாள். நீலகண்டனும் உமையாளும் மகளை தேடி குகைக்குள் நடக்கத் தொடங்கினார்கள். அப்போதுதான் அவர் கையிலிருந்த செல்போன் சினுங்கியது. வண்ணமலர், எங்கடா இருக்க? பத்திரமா இருக்கியாடா? எங்களோட பேச்ச கேட்காம எதுக்குமா அந்த குகைக்குள்ள போன? டாடி, சாரி டாடி. சரிடா, இப்போ எங்கடா இருக்க நீ? டாடி, நான் பச்சைக்காளி கோவில்ல தான் இருக்கேன். என்னது, கோவில்ல இருக்கியாடா? ஆமா டாடி, அந்த குகையோட இன்னொரு வாசல்ல பச்சைக்காளி கோவில் தான் டாடி இருக்கு. டாடி, இன்னொன்னு, நீங்களும் அம்மாவும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க டாடி.
ஏண்டா வண்ணமலர், ஒரு மாதிரி பேசுற? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? டாடி, நீங்க சீக்கிரம் வாங்க, மத்தத அப்புறம் சொல்றேன். நீலகண்டனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வண்ணமலர், என்ன ஆச்சு? டாடி, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, போன்ல எதையும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். நீலகண்டனுக்கு இதயத் துடிப்பு எகிரியது. என்னங்க, வண்ணமலர் என்ன சொன்னா? இப்ப எங்க இருக்காளாம்? முதல்ல குகையை விட்டு வெளியே வர சொல்லுங்கங்க. உமையாள், வண்ணமலர் இப்போ குகைக்குள்ள இல்ல, குகையோட இன்னொரு வாசல் வழியா பச்சைக்காளி கோவிலுக்கே போயிட்டா. ஆனா அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா வாங்க டாடின்னு பதட்டத்தோட பேசுறா உமையா. அவளோட குரல்ல இருந்த நடுக்கத்தை வச்சு பாக்குறப்ப ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கின மாதிரி இருக்கு. உமையாள் அழ ஆரம்பித்து விட்டாள். முந்தானையினால் வாயை மூடிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். உமையாள், நீ வேற அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத, சீக்கிரமா கோவிலுக்கு போற வழிய பார்க்கணும். குகையை விட்டு இருவரும் வெளியேறினார்கள். தங்களுடைய கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். காரில் ஏறி அமர்ந்து அவர் காரை ஸ்டார்ட் செய்தார். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அத்தியாயம் 18. எப்போதோ நடந்தது. மூக்கையா வீசப்பட்ட விஷம் தடவப்பட்ட குருவால் காற்றை கிழித்தபடி பாய்ந்தது. மூக்கையா, இன்னொரு குருவாளையும் வீசு. ஒன்று குறி தப்பினாலும் இன்னொன்று தப்பிவிடாமல் முதுகில் குத்த வேண்டும், கட்டளையிட்டான் ஜெயசிம்மன். அக்கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாய் இன்னொரு குருவாளையும் உருவி வீசினான். முதலில் வீசிய குருவால் குறி தப்பிவிட்டது. இரண்டாவது குருவால் சரியாக நித்திலாதேவியின் முதுகில் பாய்ந்தது. முத்துப்பாண்டி! நித்திலாதேவி அலறினாள். அவன் பதற்றத்தோடு திரும்பினான். கொடியவன் வீசிய குருவால் என் முதுகில் பாய்ந்துவிட்டது. நித்திலாதேவி இரத்த வெள்ளத்தில் மூச்சு வாங்கினாள். இருவரும் இப்போது இருளான குகைக்குள் நுழைந்து விட்டார்கள். ஐயா, நான் வீசிய குருவால் உதயவர்மனின் மகள் மீது பாய்ந்து விட்டது. இன்னும் சில கணங்களில் அவளுடைய உயிர் பிரிந்துவிடும். ஜெயசிம்மனும் மூக்கையாவும் குகையை எட்டினார்கள். குகையின் இருளை பொருட்படுத்தாமல் உள்ளே புகுந்தார்கள். முத்துப்பாண்டியும் நித்திலாதேவியும் குகைக்குள் சற்று தூரம் சென்றதும் அங்கே ஒரு இடத்தில் தீப்பந்தம் இருந்தது. கங்கையம்மன் கோவில் திருவிழாவுக்காக வந்த சாமியார் ஒருவர் அந்த குகைக்குள் தங்கியிருந்திருக்கிறார். அங்கு ஒரு சிறிய கல் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தார். அதற்கு அருகில் அணையாத தீபமாய் இந்த தீப்பந்தத்தை ஏற்றி வைத்திருந்தார். முத்துப்பாண்டி, என்னால் நடக்க முடியவில்லை. கண்ணை இருட்டுகிறது. விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. சரிந்து விழப்போனால் கால்கள் பின்னின. இல்லை, உங்களை நான் சாகவிட மாட்டேன். விஷத்தை முறிக்கக்கூடிய அபூர்வமான மூலிகை வைத்தியம் எனக்கு தெரியும். எப்படியாவது அந்த விஷமுறிவு மூலிகைகளை பறித்து கசக்கி குருவால் பாய்ந்த இடத்தில் சாற்றை பிழிந்து விட்டால் போதும். எந்த பயமும் இல்லை. நீங்கள் பிழைத்து விடலாம். இல்லை முத்துப்பாண்டி, நான் பிழைப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி பேசாதீர்கள். நான் செத்துவிட்டால் உடலை எப்படியாவது என் தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள். நடந்த எல்லாவற்றையும் கூறிவிடுங்கள். பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. கீழே விழுந்து விட்டாள். உங்களை இப்படியே விட்டுச் செல்ல என் மனம் சம்மதிக்காது என்றவன் சட்டென்று அந்த காரியத்தை செய்தான். கீழே குனிந்து நித்திலாதேவியை அள்ளி தன் தோள் மீது பூமாலை மாதிரி கிடத்தினான். இன்னொரு கையால் தீப்பந்தத்தை எடுத்தான். தட தடவென்று ஓடத் தொடங்கினான். குகைக்குள் சுண்டலிகளும் பெருச்சாளிகளும் அங்கும் இங்கும் சிதறி ஓடின. வவ்வால்கள் கூட்டமாய் பறந்தன. முத்துப்பாண்டி தன் கால்களுக்கு வேகம் கொடுத்தான். ஜெயசிம்மனும் மூக்கையாவும் விடாமல் துரத்தி வந்தார்கள். முத்துப்பாண்டியின் கையிலிருந்த தீப்பந்தம்தான் அவர்களுக்கும் வழிகாட்டியது. மூக்கையாவுக்கும் முத்துப்பாண்டிக்குமான இடைவெளி குறைந்து கொண்டே போனது. ஒரு வழியாக குகைக்கு வெளியே வந்த முத்துப்பாண்டி கண்களை அலைப்பாய விட்டான். முத்துப்பாண்டி, என்னை பச்சைக்காளி கோவில் வாசலில் படுக்க வையுங்கள். பச்சைக்காளி சக்தி மிக்கவள். கண்டிப்பாக துரத்தி வரும் கயவர்களை தண்டிப்பாள். முத்துப்பாண்டி
தீப்பந்த வெளிச்சத்தில் பச்சைக்காளி கோவிலை தேடினான். செடி கொடிகளுக்கு இடையே ஒரு கட்டிடம் தெரிந்தது. நித்திலாதேவியை சுமந்தபடியே ஓடினான். கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே சூலாயுதங்கள் நட்டப்பட்டிருந்தது. கோவிலுக்குள் சரவிளக்குகள் நெய் தீபங்களுடன் தொங்கின. சிவப்பு சேலை கட்டிய பச்சைக்காளி 18 கரங்களுடன் காட்சி தந்தாள். 18 கரங்களிலும் விதவிதமான ஆயுதங்கள். ஒரு கணம் கண்களை மூடியபடி பச்சைக்காளியை வணங்கினான். அங்கிருந்த கருங்கல் படிக்கட்டில் அவளை குப்புற படுக்க வைத்தான். தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு புதர்கள் இடையே ஓடினான். விஷமுறிவு மூலிகையை தேடினான். பறித்த இலைகளோடு திரும்பி ஓடி வந்தான். நித்திலாதேவி மரக்கட்டை மாதிரி கிடந்தாள். தீப்பந்தத்தை கீழே போட்டுவிட்டு அருகில் மண்டியிட்டான். திரும்பி படுத்திருந்த அவளை புரட்டினான். முதுகில் குத்தி நின்ற குருவாளை பிடுங்கினான். இலைகளை கசக்கி சாற்றை அந்த காயத்தில் விட முயன்ற அந்த நேரம் ஜெயசிம்மனும் மூக்கையாவும் அங்கே வந்துவிட்டார்கள். முத்துப்பாண்டியின் பிடரியில் ஒரு குருவாளை இறக்கினான் மூக்கையா. அவனது கைகளில் இருந்த மூலிகைச் சாறு சிதறியது. அதிர்ந்தவனாய் திரும்பினான் முத்துப்பாண்டி. ஜெயசிம்மனும் மூக்கையாவும் உக்கிரமாய் நின்று கொண்டிருந்தார்கள். தன்னிடம் இருந்த இன்னொரு குருவாளை முத்துப்பாண்டியின் நெஞ்சு பகுதியில் இறக்கினான் மூக்கையா. முத்துப்பாண்டி துடிதுடித்தான். அத்தியாயம் 19. அருவி அசுர வேகத்தோடு பேய்த்தனமாய் கொட்டியது. பாறைகளில் தண்ணீர் பட்டு புகை போன்று சிதறியது. முகிலனும் வினோத்தும் ஒரு பாறை மீது படுத்திருந்தார்கள். பூபதி மட்டும் அருவி தண்ணீரில் இறங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். டேய், கொகைக்கு செல்போன் எடுக்க போன ரஞ்சித்து இப்பதைக்குள்ள வரமாட்டான்டா. திரும்பவும் தண்ணி அடிச்சிட்டு மட்டையாயிருப்பா. வாங்கடா, நாமளாவது குளிக்கலாம். இரு கைகளாலும் தண்ணீரை அள்ளி சிதறடித்தான். வேண்டாம் பூபதி, அவசரப்படாத. ரஞ்சித் வந்துடட்டும். போங்கடா, அவன் வர வரைக்கும் நீங்க வேணா குளிக்காம இருங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா இருக்கு. நேத்து வேற குளிக்கல. இனியும் என்னால பொறுமையா இருக்க முடியாது என்று சொன்ன பூபதி தொம் என தண்ணீருக்குள் குதித்தான். இந்த ரஞ்சித்துக்கு என்னதான் ஆச்சு? இன்னும் அங்க என்ன செய்றான்? போன் பண்ணு வினோத் என்று எரிச்சலாய் பேசினான் முகிலன். வினோத் தன்னுடைய செல்போனில் ரஞ்சித்தின் எண்களை அழுத்தினான். மறுமுனையில் மணி அடித்தது. ரஞ்சித் எடுக்கவே இல்லை. முகிலன், ரிங் போகுதுடா, ஆனா எடுக்க மாட்டேன்றான். ஒருவேளை வந்துட்டு இருப்பானோ, அதான் எடுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்க்கலாம் வினோத். வெகு நேரம் ஆனது. ரஞ்சித் வரவே இல்லை. இந்த முறை முகிலன் தன் போனில் அழைத்தான். ரஞ்சித் காலை ஆன் செய்தான். டேய் ரஞ்சித், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்றான் கோபமாய். முகிலன். மறுமுனையில் ரஞ்சித் முனகினான். என்னடா ஆச்சு? எதுக்கு முனகுற? அந்த வயித்தெரிச்சில கேட்காத முகிலன். என் கையில சிக்கின சொர்க்கத்தை மிஸ் பண்ணிட்டேன்டா. என்னடா, ஏதாவது புதையலை கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டியா? புதையல் இல்லடா, பொண்ணு. என்னடா சொல்ற? பொண்ணா? ஆமாண்டா, சும்மா நச்சுன்னு இருந்தாடா. குகைக்குள்ள எப்படிடா பொண்ணு வந்தா? அதாண்டா எனக்கும் புரியல. அவளை பார்த்ததுமே போதையாயிடுச்சு. ஏண்டா, உடனே எங்களுக்கும் போனை போட்டிருக்கலாம்ல? ஆமாண்டா, அதான் நான் பண்ண தப்பு. முதல்ல அவளை தொடணும்னு ஆசைப்பட்டேன். அவ என் தலையில ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டா. எப்பத்தாண்டா கண்ணே முழிச்சேன். எப்படியாவது அவளை பிடிக்க பாருங்கடா. குகைய விட்டு வெளியே போயிருந்தாலும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சொல்லிவிட்டு மறுமுனையில் தொடர்பை துண்டித்தான். வண்ணமலரிடம் நன்றாக அடி வாங்கி இருந்ததால் உடம்பெல்லாம் வலித்தது. முகிலனும் போனை கட் செய்துவிட்டு வினோத்திடம் அப்படியே ஒப்பித்தான். அட, அப்படியாக்கும் விஷயம். இந்த தனிமைக்கும் குளிருக்கும் பக்கத்துல பொண்ணு இருந்தா நல்லாத்தான் இருக்கும். ஆனா ஓடிப்போனவளை எங்கனடா போய் தேடுறது என்றான் வினோத். டேய் வாடா வினோத், போய் தேடி பார்க்கலாம். கிடைச்சா அதிர்ஷ்டந்தானே. இருவரும் அந்த பாறையிலிருந்து குதித்து கிளம்பினார்கள். ஏய், எங்கடா 2 பேரும் கிளம்பிட்டீங்க? அருவி தண்ணீரில் குளித்து கொண்டிருந்த பூபதி கேட்டான். நீ குளிச்சிட்டு இருடா, நாங்க ஒரு புதையலோட வர்றோம் என்றபடியே இருவரும் அருவிக்கரையை விட்டு விலகி
பச்சைக்காளி கோவில் வளாகத்தை நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 20. எப்போதோ நடந்தது. பிடரியில் ஒரு குருவாள், நெஞ்சுப் பகுதியில் ஒரு குருவாள் ஆழமாய் பாய்ந்திருந்ததால் வலியில் துடித்தபடியே விழுந்து புரண்டான் முத்துப்பாண்டி. குருவாளால் அவன் குத்துப்பட்டதை உணர்ந்த நித்திலாதேவி பதறி துடித்தாள், கதறினாள். யமனாவே இருந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தார்கள் ஜெயசிம்மனும் மூக்கையாவும். பச்சைக்காளி, நீ இருக்கியா இல்ல கோவிலை விட்டு வெளியேறிட்டியா? உன் கண்ணு முன்னால நடக்கிற இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க மாட்ட? சிரமப்பட்டு எழுந்து மண்டியிட்டாள். பச்சைக்காளியை பார்த்து கண்ணீருடன் கும்பிட்டாள். அப்படியே பொத்தென சரிந்தாள். அவளின் உயிர் பிரிந்தது. முத்துப்பாண்டியும் விஷக்குருவாளின் வீரியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கினான். அவனது உயிரும் பிரிந்தது. ஐயா, 2 பேரும் செத்துட்டாங்க. இந்த உடல்களை என்ன செய்யட்டும்? மூக்கையா, இருவருடைய உடலையும் பக்கம் பக்கமாய் கிடத்து. மூக்கையாவும் அதன்படியே நித்திலாதேவி முத்துப்பாண்டி உடல்களை பக்கம் பக்கமாய் கிடத்தினான். நித்திலாதேவியின் உடலை அணைத்தபடி முத்துப்பாண்டியின் கையை தூக்கி போட்டான். மூக்கையா, நான் இங்கேயே இருக்கிறேன். நீ போய் ஜமீன்தார் உதயவர்மனை அழைத்து வா. ஐயா, என்ன சொல்லி அழைத்து வரட்டும்? உங்கள் மகள் திருவிழாவிற்கு ஆட வந்த ஆட்டக்காரனின் அழகில் மயங்கி அவனோடு ஓட முயற்சி செய்தாள். நானும் எங்கள் ஜமீன்தாரும் அதை பார்த்துவிட்டோம். உங்கள் மானத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களை வேறு வழியில்லாமல் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி கூட்டி வா. ஜெயசிம்மன் கலகலவென சிரித்தான். மூக்கையா நகர்ந்ததும் ஜெயசிம்மன் பச்சைக்காளியம்மன் கோவிலின் கருங்கல் படிக்கட்டில் அமர்ந்தான். மூக்கையா, உதயவர்மனை கூட்டி வரட்டும். உதயவர்மன் என் முன் அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்பான். தனக்குள் கர்வமாய் சிரித்து கொண்டான் ஜெயசிம்மன். நாகமலை ஜமீனுக்கு சென்று உதயவர்மனை அழைத்து வருவதற்காக மரங்களுக்கு மத்தியில் சருகுகள் மிதிப்பட வேகமாய் நடந்தான் மூக்கையா. யாரோ பின்னால் வருவது போல காலடி சப்தம் கேட்டது. ஜல் ஜல் என்று சலங்கை சப்தம் கேட்டது. கூடவே கலகலவென்று சிரிப்பு சப்தம் வேறு. திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தான். நீ நீ மூக்கையா குளறினான். நான்தான் நித்திலாதேவி என்று கணீரென்று சொன்னாள். நீ இன்னும் சாகல? ஆவேசமாய் கேட்டான். எனக்கு சாவே கிடையாதுடா என்று சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் நித்திலாதேவி. வெறித்தனமாய் சிரித்தாள். பூமி அதிர சிரித்தாள். மூக்கையா மிரண்டான். இடையில் சொருகப்பட்டிருந்த குருவாளை உருவினான். நித்திலாதேவியை நோக்கி வீசினான். வீசியவாள் அவள் மீது பட்டு கீழே விழுந்தது. அதிர்ந்தான். அதெப்படி குருவாள் அவளை குத்தாமல் கீழே விழுந்துவிட்டதே? மூக்கையா குழம்பினான். என் தந்தையை கூட்டி வந்து நான் நடத்தை கெட்டவள் என்று சொல்லப் போகிறாயா? அவமானத்தால் அவர் கூனி குறுகுவதை நீயும் அந்த காமுகன் ஜெயசிம்மனும் ரசிக்கப் போகிறீர்களா? நடக்காதுடா. உங்கள் ஆணவப்படி எதுவுமே நடக்காது. உரக்க கத்தினாள். அவளுடைய கையில் இப்போது கூர்மையான சூலாயுதம் ஒன்று முளைத்திருந்தது. அதை உயர்த்தினாள். இவள் பெண்ணா பேயா என்று குழம்பியவன் விரட்சியாய் ஓடத் தொடங்கினான். நித்திலாதேவி சூலாயுதத்தை வீசினாள். அது குறி தவறாமல் அவனது முதுகில் பாய்ந்தது. மரண ஓலமிட்டவன் தன் வயிற்று பக்கமாய் நீட்டிக்கொண்டிருந்த சூலாயுதத்தை பற்றியபடியே திரும்பினான். அங்கே நித்திலாதேவியை காணவில்லை. திகைத்து போனான். இரத்தம் வழியத் தொடங்கியது. அப்படியே அடங்கிப் போனான். பச்சைக்காளி கோவில் கருங்கல் படிக்கட்டில் ஜெயசிம்மன். அங்கும் ஜல் ஜல் என்று சலங்கை சப்தம். ஜெயசிம்மன் நிமிர்ந்தான். சிவப்புச் சேலையை கட்டிய பெண்ணொருத்தி வந்து கொண்டிருந்தாள். நல்ல அழகான இளம்பெண். முகம் வசீகரமாய் தெரிந்தது. ஏய், யார் நீ? அதட்டலாய் கேட்டான் ஜெயசிம்மன். பச்சையம்மா. இங்கிருந்து போய்விடு. நான் வேறு சிந்தனையில் இருக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு நீ இரையாகியிருப்பாய். பாதகா, நீதான் எனக்கு இரையாகப் போகிறாய். பெண்ணே,
நான் யாரென்று தெரியுமா? நன்றாகவே தெரியும். காமுகன் ஜெயசிம்மன். என்ன தைரியம்! என் பெயரையே சொல்லி அழைக்கிறாயா? கண்கள் சிவந்தன, நரம்புகள் புடைத்தன, பற்களை நரநரத்தார். இடையில் சொருகியிருந்த குருவாலை உருவினார். அதற்குள் அப்பெண்ணின் கையில் கூர்மையான சூலாயுதம். அதை ஜெயசிம்மனை நோக்கி வீசினாள். குறி துளியும் பிசகாமல் சரியாய் தொண்டைக்குழியில் சொருகியது. அலறக்கூட முடியாமல் அப்படியே சரிந்தான். அவன் கண் எதிரிலேயே நித்திலாதேவியின் உயிரற்ற உடலை இரு கைகளாலும் அள்ளினாள். அருவிக்கரையை நோக்கி நடந்தாள். அருவித் தண்ணீரில் அவளின் உடலை வீசினாள். மறுகணமே மாயமாய் மறைந்து போனாள். அத்தியாயம் 21. கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. கீழே இறங்கி டயர்களை உற்று பார்த்தார் நீலகண்டன். டயர் பங்க்சர் ஆகியிருந்தது. உமையா, டயர் பங்க்சர். யாரையாச்சும் வரவழைச்சு சரி பண்ணாதான் காரைய நகர்த்த முடியும். அப்போ இப்ப என்ன பண்றதுங்க? வேற வழியே இல்ல. பூஜை பொருட்களை கையில எடுத்துக்கோ. 2 பேரும் நடந்தே போக வேண்டியதுதான். பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினாள் உமையாள். 2 அடிதான் நடந்திருப்பாள். அவளுக்கு முட்டி வலிக்க ஆரம்பித்து விட்டது. நீலகண்டன் உமையாளை அங்கேயே விட்டுவிட்டு அவர் மட்டும் வேக வேகமாய் நடக்கத் தொடங்கினார். குகைக்குள் இருந்த ரஞ்சித் முகிலனிடம் விஷயத்தை தெரிவித்த பிறகு அவனும் வேகமாய் நடக்கத் தொடங்கினான். வண்ணமலரிடம் அடிவாங்கிய தலைப்பகுதி விண் விண் என்று வலித்தது. கை நழுவி போன வண்ணமலரின் பேரழகு ரஞ்சித்துக்கு போதையை ஏற்படுத்தியது. அவளை பிடித்தே தீர வேண்டும் என்று வெறி வந்தது. தலைவலியை லட்சியம் பண்ணாமல் வேகமாய் நடந்தான். திடீரென்று அவனது காலில் வளவளப்பாய் ஏதோ மிதிப்பட்டது. குனிந்து பார்த்தவன் திக்கென்று அதிர்ந்தான். வாலிப்பான கருநாகம் ஒன்று அவன் காலடியில் நெளிந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே மிதிப்பட்ட ஆத்திரத்திலிருந்த அந்த நாகம் ஆவேசமாய் சீறியபடியே தலையை உயர்த்தி ரஞ்சித்தின் கெண்டைக்காலில் கொத்தியது. சில நிமிடங்களில் பொத்தென சரிந்தான். வாயில் நுரைத்தள்ள ஆரம்பித்தது. பச்சைக்காளியை கடத்தி போக வந்த 4 பேரில் ஒருவன் காலி. அருவித் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த பூபதிக்கு கரையேற மனசே இல்லை. தண்ணீருக்குள் மூழ்குவதும் எழுவதுமாயிருந்தான். மூலிகைச்சாறு கலந்ததன் காரணமாய் தண்ணீர் சுவையாக இருந்தது. அள்ளி அள்ளி குடித்தான். பாறை மீது ஏறி குதித்து குதித்து விளையாடினான். பூபதி! அப்போது அவனை யாரோ அழைத்தார்கள். அழைத்தது ஒரு இனிமையான பெண் குரல். தண்ணீருக்குள் இருந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான். பூபதி, ஒன்னத்தான், மேலே ஏறி வா. திகைத்தான். அருவிக்கரையில் மேலே ஒரு பாறை மீது இளம்பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். மலைவாழ் பெண் மாதிரி தெரிந்தாள். குட்டையான பாவாடை, இரட்டை ஜடைகளிலும் மணிக்குஞ்சம் தொங்கின. ஏற்கனவே மது குடித்திருந்தவன் இன்னும் போதையானான். இங்க வா பூபதி. ஈரம் சொட்ட சொட்ட தண்ணீரை விட்டு வெளியே வந்தான். அந்த இளம்பெண் அமர்ந்திருந்த பாறையை நெருங்கினான். இப்போது பாறையில் யாரையும் காணவில்லை. எங்கதானே உட்கார்ந்திருந்தா? அதுக்குள்ள எங்க போயிருப்பா? பாறை மீது ஏறி நின்று நாலாப்புறமும் தேடினான். அவளை காணவில்லை. பெரிய பள்ளம்தான் தெரிந்தது. தவறி விழுந்தால் அவ்வளவுதான், ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. யாரவ? எதுக்காக என் பேரை சொல்லி கூப்பிட்டா? என் பேரு அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்று யோசித்துக்கொண்டே பாறையை விட்டு இறங்க முயன்றான். அப்போது அவன் முதுகில் யாரோ கையை வைத்தார்கள். திடுக்கிட்டு அவன் திரும்புவதற்குள் முதுகில் நன்றாக அழுத்தம் கொடுத்து அவனை அங்கிருந்து அந்த பள்ளத்திற்குள் ஒரே தள்ளாய் தள்ளியது அந்த உருவம். அலறியபடியே அந்த பள்ளத்தினுள் விழுந்தான். பச்சைக்காளியை கடத்த வந்த 4 பேரில் இப்பொழுது 2 காலி. பச்சைக்காளி கோவில் வளாகத்தில் இருந்த வண்ணமலர் தன் தந்தையுடன் செல்போனில் பேசிய பிறகு சுறுசுறுப்பானாள். கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த சின்னஞ்சிறிய கோவிலை வலம் வரத் தொடங்கினாள். கோவிலின் பின்பக்கத்தில் ஒரு இடத்தில் 2 சிலைகள் இருந்தது. ஒன்று அழகான பெண் உருவம். அதன் முகத்தில் தெய்வீகம் தழும்பி வழிந்தது. சிலைக்கு கீழே ஒரு கல்வெட்டு. அதில் கற்புக்கரசி நித்திலாதேவி என பொறிக்கப்பட்டிருந்தது. இன்னொரு சிலை கால்களில் சலங்கை கட்டிய ஆண் உருவம்.
அதன் கீழேயும் ஒரு கல்வெட்டு. அதில் வீரத் திருமகன் முத்துப்பாண்டி என வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. என்ன இது? கோவில சுத்தி துணை தெய்வங்களோட சிலைகள் தானே இருக்கோ? இங்க என்னமோ நித்திலா தேவி முத்துப்பாண்டின்னு சிலைங்க இருக்கே. இரு சிலைகளையும் மாறி மாறி பார்த்தாள். அவற்றில் ஏதோ உயிரோட்டம் இருப்பதை அவளால் உணர முடிந்தது. நித்திலாதேவி முத்துப்பாண்டி மரணத்திற்குப் பிறகு நடந்த உண்மைகளை யார் மூலமாகவோ அறிந்து கொண்ட உதயவர்மன் தான் அவர்களுடைய நினைவாக அங்கே இந்த சிலைகளை அமைத்திருந்தார். பல ஆண்டுகள் ஆனாலும் மழையிலும் வெயிலிலும் உருக்குலையாது கம்பீரத்துடன் காட்சியளித்தன அவை. அந்த பகுதியில் இருப்பவர்கள் அவர்களை காவல் தெய்வங்களாகத்தான் வணங்கினார்கள். வண்ணமலர் அந்த இரு சிலைகளையும் யோசனையாகவும் பிரமிப்பாகவும் பார்த்தபடியே நடந்தாள். பச்சைக்காளி, எந்த ஆபத்தும் இல்லாம உன்னை கும்பிட்டுட்டு நான் கிளம்பணும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் தோள் மீது ஒரு கை விழுந்தது. அழுத்தமான முரட்டுத்தனமான கை. திடுக்கிட்டு திரும்பினாள். முக்கிலனும் வினோத்தும் நின்று கொண்டிருந்தார்கள். முக்கிலன்தான் அவளின் தோள் மீது கையை வைத்திருந்தான். அத்தியாயம் 22. வண்ணமலரை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை முகிலன். ஆடிப்போனான். அதிர்ச்சியில் இமைக்காமல் பார்த்தான். அதேபோல அவளையும் பலத்த அதிர்ச்சி தாக்கியது. முகிலன்தானா இல்லை முகிலன் மாதிரியே இருக்கிற வேறொருவனா என்று அவளுக்கு குழப்பம். புகைப்படத்தில்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்திருக்கிறார்கள். அடிக்கடி அந்த புகைப்படத்தை ரசித்ததன் காரணமாக இருவருக்குமே நன்றாக மனதினுள் பதிந்து போயிருந்தது. முகிலன், நம்ம ரஞ்சித்த கொகையில அடிச்சு போட்டு ஓடி வந்த பொண்ணு இவதானோ? கண்களில் காமம் பொங்க வினோத் சொன்னான். முகிலன் என்று அவன் அழைத்ததுமே வண்ணமலரின் மனதுக்குள் இருந்த சந்தேகம் எல்லாம் தவிடுபொடி ஆனது. சுரீரென்றது. தேல் கொட்டியது போல துடித்து போனாள். அப்படின்னா எல்லாமே பொய்யா? முகிலன் சிங்கப்பூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பா எப்படி இப்படி ஏமாந்தாரு? நல்ல வேளை பச்சைக்காளி காட்டி கொடுத்துட்டா. அதுக்காகத்தான் என்னை இங்க வர வச்சிருக்கா. வண்ணமலருக்கு வியர்த்தது. இதயம் வேக வேகமாய் துடித்தது. தன் தோள் மீது வைத்திருந்த முகிலன் கையை தட்டிவிட்டாள். யூ ராஸ்கல்! பொய் சொல்லி எங்க அப்பாவையும் என்னையும் ஏமாத்தியிருக்க. பச்சைக்காளி எங்களோட குலதெய்வம். என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக, சாமி கும்பிடுறதுக்காக இங்க வந்தோம். அந்த இடத்துல பச்சைக்காளி உன்னோட சுயரூபத்தை காட்டி கொடுத்துட்டா. சீறினாள் வண்ணமலர். முகிலனுக்கும் இவள் தனக்கு நிச்சயிக்கப்பட்டவள் போலவே இருக்கிறாளே என்று குழப்பமாக இருந்தது. இப்போது அந்த குழப்பம் தீர்ந்தது. நான் சிங்கப்பூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கறதா சொன்ன பொய்ய கண்டுபிடிச்சிட்டா. இனி நிச்சயம் கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. அவங்க அப்பாவே நிறுத்திடுவாரு. கையும் களவுமாதான் மாட்டியாச்சே. இனி இவ கிட்ட கெஞ்சுறது வேஸ்ட். எனக்கு நிச்சயமானவ. எனக்கு பாதி சொந்தம். அதனால இப்பவே இவளை ஆசை தீர அனுபவிச்சிடணும். அப்புறம் வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். இருடா, கொஞ்ச நேரத்துல எங்க டேடி வந்துடுவாரு. உன்னை பார்த்து உன் முகத்துல காரி துப்பட்டும். சரிடி, உங்க டேடி வர வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்க? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போமே. எப்படியும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்ட. நம்ம சாந்தி முகூர்த்தமாவது நல்லபடியா நடத்துவோமே. முதல்ல நான், அப்புறம் வினோத். வேண்டாம், சொன்னா கேளு. பச்சைக்காளி உன்னை சும்மா விடமாட்டா. பச்சைக்காளியா? அந்த காளி சிலையே இன்னைக்குலேருந்து இந்த கோவில்ல இருக்காது. நவபாஷணத்தால செஞ்ச அந்த பச்சைக்காளி சிலைய பல கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டு பார்ட்டிக்கிட்ட விலை பேசியாச்சு. காளியவே கடத்த போறோம். அவ உன்னை காப்பாத்த போறாளா? சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தான். அட பாவி, சிலைங்களை கடத்துறது தான் உன் தொழிலா? போலீஸ்கிட்ட உன்னை காட்டி கொடுக்காம விடமாட்டேன். ஏய், ஆசைய தீர்த்துட்ட பிறகு உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு வச்சா தானே உங்க 3 பேரையும் கொன்னுட்டு அருவியில வீசிட்டு போயிட்டே இருப்பேன். குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த தொழிலதிபர் குடும்பத்துடன் அருவியில் தவறி விழுந்து பலின்னு நாளைக்கு செய்தி வரப்போகுது. குரூரமாய் பேசினான்.
அவனது பிடியை விட்டு விலகி ஓடினாள். பச்சைக்காளியே, எனக் காப்பாத்து! ஓடிய வேகத்தில் கீழே விழுந்தாள். அவர்கள் வெறிநாய் மாதிரி ஓடி வந்து அவளுடைய கையை பிடித்தார்கள். வினோத், இவள் அந்த புதர் பக்கமாய் இழுத்துட்டு போவோம். ஆளுக்கொரு கையை பற்றி தர தரவென இழுத்தார்கள். தன் பலத்தை எல்லாம் திரட்டி இருவரின் பிடியையும் உதறிவிட்டு ஓடினாள். கோவிலின் பின்பக்கமாயிருந்த 5 அடி உயர நித்திலாதேவி சிலையை இறுக்கமாய் கட்டிப்பிடித்து கொண்டாள். கற்புக்கரசி நித்திலாதேவி, நீயாவது எனக் காப்பாத்து! இன்னும் இன்னும் இறுக்கமாய் சிலையை கட்டிக்கொண்டாள். காமம் தலைக்கு ஏறிய நிலையில் வண்ணமலரை வெறியோடு அணைக்க முயன்றான் முக்கிலன். வினோத்தும் ஓடி வந்து வண்ணமலரை இழுத்தான். மீண்டும் இருவரும் அவளுடைய கையை ஆளுக்கொன்றாக பற்றி தர தரவென்று புதரை நோக்கி இழுத்தார்கள். வீரத் திருமகன் முத்துப்பாண்டி, நீயாவது எனக் காப்பாத்து! வண்ணமலர் கதறினாள். அப்போதுதான் அது நிகழ்ந்தது. முத்துப்பாண்டியின் சிலை மெல்ல அசைந்தது. கைகள் இரண்டிலும் துருப்பிடித்த ஆயுதங்கள். ஒரு கையில் கோடாரி, இன்னொரு கையில் கூர்மையான நீல வாள். இரண்டுமே மெதுவாய் அசைந்தது. முக்கிலனும் வினோத்தும் அவளை முரட்டுத்தனமாய் இழுக்க வண்ணமலருக்குள் யாரோ புகுந்தது போல உணர்ந்தாள். உடம்பில் 1000 மடங்கு அபூர்வ சக்தி பாய்ந்தது போல வெறியோடு திமிரி இருவரையும் யானை பலத்தோடு தள்ளினாள். முக்கிலனும் வினோத்தும் முத்துப்பாண்டியின் கற்சிலை மீது முட்டி மோதி விழுந்தார்கள். சிலையின் கையிலிருந்த கூர்மையான வாளில் போய் விழுந்த வேகத்தில் கழுத்து வெட்டுப்பட்டு இரத்தமாய் சரிந்தான் முக்கிலன். வினோத்தின் உச்சந்தலையில் பொத்தென விழுந்தது அந்த சிலையின் கையிலிருந்த கோடாரி. தலை 2ஆய் பிளக்கப்பட்டு குப்புற விழுந்தான் அவன். இந்த காட்சியை புன்முறுவலோடு ரசித்தது நித்திலாதேவியின் கற்சிலை. வண்ணமலருக்கு இதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. முத்துப்பாண்டி சிலையை நோக்கி கண்ணீர் மல்க கும்பிட்டாள். முக்கிலனும் வினோத்தும் துடிதுடித்து அடங்கிக் கொண்டிருந்தார்கள். சரியாக அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் நீலகண்டன். மறுகணம் ஓடிப்போய் அவரது தோளில் சாய்ந்தபடியே விம்மினாள் வண்ணமலர். நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் சொன்னாள். பச்சைக்காளி கோவிலுக்கு ஏன் வந்தோம் என்று நினைத்தவர்களுக்கு வந்ததற்கான காரணம் புரிந்துவிட்டது.